கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பை வாழ்த்தின் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபை அந்த நாளுக்கான நன்றியோடு சோதனைக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஊசாவும் உடன்படிக்கை பெட்டிங்கிறதான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேத பாடத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா, இந்த பாடத்தை ரொம்ப நாளாக போடணுங்கிறதான ஒரு வாஞ்ச விருப்பங்க இருந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த காரியத்தை தேவன் கைக்கூடி வச்சுருக்கார். இந்த பாடம் எடுக்கிறதுக்கு தேவன் உதவி செஞ்சுருக்கான்னு பார்க்கும். சில ஆதாரங்கள் எல்லாம் நினச்சது திரட்ட வேண்டி இருந்துச்சு. அதனால் இந்த பாடத்தை நினச்சது போட ரொம்ப நாள் ஆசை. அதனால் இந்த பாடத்தை தேவன் பாடம் எடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். இதில் பார்த்திங்கன்னா, ஊசாவின் உடன்படிக்கை பெட்டியுன்னு இருக்கும். ஊசாவும் உடன்படிக்கை பெட்டியுங்கிறதான ஒரு தலைப்பிங்கில் தான் இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். வேதத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்சிடெண்ட்டு தெரியும். இந்த சம்பவத்தை உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கன்னு பார்க்கும். நினச்சாங்கன்னா, அந்த ஊசா இந்த பெட்டியை அனுப்பிச்சிடுவாங்க. அந்த ரதத்தில் ஏற்றி ஊசாவும் அருவிக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பெட்டியை நடத்தி கொண்டு போகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டி அந்த மாடு மிரண்டனால அந்த பெட்டி சரியும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஊசா கை நீட்டி பிடிப்பார், தடுப்பார். ஏதாவது சரிஞ்சிடக்கூடாது தடுப்பார். ஆனால் தேவன் அடிப்பார். அடித்தனால செத்தானுங்கிறான விஷயத்த நம்ம அந்த பாடத்தில் படிச்சிருக்கோம் பார்க்கணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. என்ன கேள்வி உண்டுன்னா, ஊசா நல்லது தானே பண்ணார், பெட்டி சரிகிறதுங்க பிடித்தார், ஏன் அடித்தாருங்கிறதான ஒரு கேள்வி கூட சிலவர்களுக்கு வரலாம். சிலர் கூட அந்த பாடங்களை நினச்சிட்டாங்க. ஒவ்வொரு தலைப்பின் கீழே என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்காங்க யூடியூப் சேனலில். நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மீறி, அதாவது உடன்படிக்கையை பெட்டி சரிஞ்சிடக்கூடாது தொட்டனால அந்த வசனங்கள் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஊசா மீறிட்டா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. மீறிட்டானுங்கிற விஷயத்த சொல்லி போட்டிருக்கு பார்க்கும். அதை கூட அது என்ன தவறுங்கிறதான விஷயத்த வேதம் சுட்டி காட்டுது. என்ன மீறிட்டான்றது, மீறியதல் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை மீறின மாதிரி சொல்லப்பட்டு பார்க்கும். இப்போ நானே பேசிக்கிட்டு இருக்கிறதோடைய என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை நம்ம படிச்சுட்டு நம்ம போனால் கொஞ்சம் எதுவாக இருக்குன்னு பார்க்கும். இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வசனத்தை நம்ம தியானிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை படித்தா அந்த காரியங்கள் இருக்கும், படிச்சிடலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 6 வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி, கேருபீன்களின் நடுவே மாசமாய் இருக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்பாக நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடி போனார்கள். 6 அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். 7 அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் இடையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். போதுன்னு பார்க்கும். அதனால ரொம்ப குறி சகோதரர் இதான் இன்சிடென்ட் பார்க்கும், இதான் சம்பவம் பார்க்கும். அப்போ இந்த ஊசா அடித்த இடத்துக்கு அங்கே ஒரு பேர் வைக்காமல் பார்க்கும். பெரேஸ் ஊசாங்கிறதான பேர் வைக்காமல் பார்க்கும். அப்போ அந்த பெரேஸ் ஊசாங்கிறதான அந்த பேருக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, ஊசாவின் மீறுதல் பார்க்கும். ஊசாவின் மீறுதல்னு பார்க்கும். அப்போ பெட்டியை தொட்டதுனால என்ன செய்யாது, அவன் தேவனுக்கு கோபம் உண்டாகிட்டு இருக்கு. அவன் கர்த்தருக்கு ஊசாமில் கோபம் உண்டாது, அவன் துணிவின் நிமித்தம் தேவன் அவனை அடித்தாருங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும்.
அப்போ வந்துட்டு நல்லது செஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா துணிந்தான் இருந்த மாதிரி இருக்குன்னு பார்க்க. அது என்னங்கிறான விஷயத்த நம்ம வச்சு வேதவசனத்தோடு நம்ம தியானிக்க போகிறோம்னு பார்க்கும். அந்த ஊசாவை அடித்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு இடங்கிறதான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா தாவீதும் இஸ்ரவேலர் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்ட 32,000 பேரை கூட்டிக் கொண்டு சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த பெட்டி எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏலி காலத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை எங்கே கொண்டு போனாங்க பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தத்துக்கு நினச்சிடறாங்க கொண்டு போகிறாங்க பார்க்கும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அது வந்துட்டு எகிப்தில் வந்து விடுதலையாகி வராங்க, வனாந்தரத்தில் இருக்காங்க. அப்போ மோசைக்கு தேவன் சீனா வனாந்தரத்தில் வந்துட்டு அது என்னதுன்னா ஆசாரிப்பு கூடாரத்தையும் இந்த பாவ நிவர்த்தி காரியங்களையும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னாங்க பார்க்கும். அப்போ பாவ நிவர்த்தி பண்ணணும்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தான் செய்யணுங்கிறதான விஷயம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆசாரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்காங்க, அதுக்கு ஆசாரியர்கள்லாம் நினச்சிட்டாங்க வழி வைக்காங்கன்னு பார்க்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சூழ்நிலை இருக்குது. அப்போ இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு பட்டணத்தையாக கேப்சர் பண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. போமிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த பனிமுட்டுகள் பெட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சுல நினச்சிட்டாங்க பார்சல் பண்ணால் அதை வந்துக்கிட்டு தேவன் சொன்ன மாதிரி எப்படி கொண்டு போகணுங்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக கொண்டு போகிறாங்க பார்க்கும். அப்போ அந்த பெட்டியை கொண்டு போச்சுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, இவங்க யுத்தமே செஞ்சது கிடையாது, ஆனால் யுத்தம் செய்கிற ராஜாக்களை முறியடிச்சுட்டு எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டணத்தை கேப்சர் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கானான் தேசம்ங்கிறான ஒரு தேசம், தேவன் வாக்களித்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள போயிடுறாங்க பார்க்கும். அப்போ அந்த தேசத்தில் அந்த ஜனங்கள் இருக்காங்கன்னு பார்க்கும். இருக்கும் பட்சத்தில் அந்த 7 ஜாதியர்களில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது மீதியான ஜாதிகளையும் தேவன் அங்கே இருக்காங்க, அவங்களோட ஒரு யுத்தம் என்ன செய்யறது நடக்குன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கும். ஏன் அந்த உடன்படிக்கையை கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே வனாந்தரம் அந்த பிரயாணங்களில் இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி நம்ம கூட வந்ததுனால தான் நம்ம யுத்தத்தில் என்ன பண்ண முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடிஞ்சு. அதனால் அந்த பெட்டியில் தேவன் இருக்கிறாங்கிறான விஷயத்த அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கீருபின் மத்தியில் தான் தேவன் பேசுவார், ஆசாரிகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருன்னு பார்க்கணும். அதனால் அந்த பெட்டியே நம்ம கூட வந்தான்னா தேவன் நம்ம கூட வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம யுத்தத்தில் வந்துட்டு ஜெயிச்சிடலாம்ங்கிறாரு ஒரு எண்ணம் கொண்டு இருக்கான்னு பார்க்கும். ஆனால் இந்த விஷயத்த ஒரு தீர்க்கதரிசிட்டையோ இல்லாட்டினா ஒரு ஆசாரிட்டையோ கேட்டிருக்கணும். கண்டிப்பான விஷயமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த டைமில் இருக்கிற நம்மள்கிட்ட கேட்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல கேட்காம கொண்டு போயிடறாங்கன்னு பார்க்கணும். கொண்டு போனதில் அந்த யுத்தத்தில் வந்துட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிடறாங்க பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யார் ஆசாரியானா இருக்கார் பார்த்தீங்கன்னா ஏலி ஆசாரியானா இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய பையனும் பினகாசு ஓப்னியுங்கிறதான இருக்காங்க, அவங்களும் ஆசாரியராக இருக்கான்னு பார்க்கும். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துலேருந்து இவங்க தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை நினைச்சிட்டாங்க யுத்த களத்துக்கு கொண்டு போகிறான்னு பார்க்கும். கொண்டு போன நிமித்தம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவன் நினைச்சிறாரு இந்த ஓப்னியும் பினகாசையும் தேவன் அங்கே யுத்த களத்தில் கொண்டுறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை கொடுத்தது நிமித்தம் ஏலி வந்துட்டு பிரதானாசாரியர் அவர் வந்து கண்ணு வேற இருள் அடைந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இவரும் அந்த தவறு செஞ்சதுனால பெட்டி பிடிபட்டதுன்னு சொன்னனால இவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பிடரி முறிந்து அடிச்சிடாரு, அவரும் மறிக்கிறான் பார்க்கும். அங்கே அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் பார்க்கும். ஏன்னா தேவன் சொல்லாத விஷயத்த அங்கே செஞ்சுருக்கான்னு பார்க்கும். அதனால் அந்த ஏலிங்கிற ஆசாரியனும் அவர் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிற ஆசாரியனும் மறிக்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரி கூடாரத்து இல்லாத அளவுக்கு அது என்ன யுத்த களத்தில் போனதுனால பார்க்கும். இந்த பிராக்டிஸை வந்து தேவன் அனுமதிக்கலான்னு பார்க்கும். ஏன்னா முன்னாடி அவங்க நினைச்சிட்டாங்க அந்த தேசத்தை பிடிக்கிறதுக்காகவும் அந்த வந்துட்டு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த சீலோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி கூடத்தில் ஸ்டெஃபனா அங்கே பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்குது, அந்த அங்கே தான் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைப்படி யுத்த களத்தை கொண்டு போயிட்டான்னு பார்க்கும். தேவன் அந்த பெட்டியை கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பெட்டி நோக்கம் என்னென்னா அங்கே தேவன் மக்களோட பேசுகிறக்காக ஒரு ஆசாரிகளை வச்சிருக்கிறாரு, பாவ நிவர்த்தி பண்ணுறக்காக வச்சிருக்கணும். இவங்க தெரியாமல் நினச்சிட்டாங்க அதை யுத்தத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு பார்க்கும். இதனால் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குன்னு பார்க்கும். இப்போ அவங்க ஒரு அழிவு சம்பவிக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி அப்போ அங்கே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை பெட்டி அனுப்பிச்சது அங்கே இங்கே பெலிஸ்தீன் தேசத்தில் ஒரு 7 மாதம் இருக்குது. அங்கே அவங்களுக்கு அனுப்பிச்சிடாது மூல வியாதினால் அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டி அடிச்சிடாதீங்க இங்கே பாலை இந்த பெஸ்டிமேட்டுக்கு வருதுன்னு பார்க்கும். அங்கேயே நினச்சிடாங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னு பார்க்கும்.
பெசிமேட் மனுஷருங்க அங்கே பார்க்குறாங்க. அங்கே வந்து 52,070 பேர் அங்கே சாகுறாங்கன்னு பார்க்கும். அந்த பெட்டியை தொட்டனாலும் ஊற்றி பார்த்தனாலும் சாகுறாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கிபியாவில் இருக்கிற இந்த அபினதாபி வீட்டில் வந்துட்டு அங்கே இருக்குன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபினதாபி வீட்டில் 20 வருஷம் இருந்ததாக அங்கே சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் ஓபேத்-ஏதோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 3 மாதம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பெலிஸ்தர் தேசத்தை 7, இங்கே அதுக்கப்புறம் ஓபேத்-ஏதோம் வீட்டில் ஒரு 3 மாதம், இங்கே 20ன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். கிட்டத்தட்ட 20 அங்கே பார்த்தோன்னா 20 வருஷமும் 10 மாதமும் அங்கே இருந்த மாதிரி நினச்சது வேதத்தில் ரெக்கார்டு இருக்குன்னு பார்க்கும். ஆனால் அந்த காலக்கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே 7 டைம்லேயே இங்கே பிடிக்கப்பட்டது பார்க்கும். அப்போ வந்து ராஜாக்கள் இல்லாத பீரியட்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமுவேல் ராஜா வந்திருக்காருன்னு பார்க்கும். அவர் 40 வருஷம் இருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தாவீது வந்துட்டு அந்த எப்ரோனிலே நினச்சினது 7 வருஷம் பார்க்கும். அதாவது யூதேயாவில் 7 வருஷமும் அதுக்கப்புறம் சமஸ்கிருதத்தில் அதுக்கப்புறம் ஒரு 30 வருஷம் பார்க்கும். கிட்டத்தட்ட 40 வருஷம் அங்கே வந்துக்கிட்டு அவர் நினச்சிட்டாரு ராஜாவாக இருக்காருன்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை கொண்டு வர அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருக்கிற விஷயம் பார்க்கும். கிட்டத்தட்ட இந்த பெட்டி வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஆசாரிப்பு கூடாரத்து இல்லாமல் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே காலக்கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா இது சரியாக இல்லை, தோராயமாக ஒரு 50 வருஷம் என்ன செஞ்சுருக்கு, இது வந்து வெளியே தான் இருந்திருக்குன்னு பார்க்கும். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா அபினதாம் வீட்டில் ஒரு 20 வருஷமும், அங்கே பெலிஸ்தர் தேசத்தில் 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபேத்-ஏதோம் வீட்டில் 3 மாதம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அபினதாம் வீட்டில் வந்துட்டு சொல்ல முடியல அநேக நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 20 வருஷம் அபினதாப் வீட்டில் இருந்த மாதிரி அங்கே சொல்லப்பட்டும் பார்க்கும். இதான் அந்த இன்சிடென்ட்டு பார்க்கும். இப்போ வந்துட்டு அபினதாப் வீட்டில் இருந்து என்ன செஞ்சது அங்கே வந்துட்டு கொண்டு வருதுன்னு பார்க்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அபினதாப் யார், ஆசாரியன்கிற விஷயம் சொல்கிறாங்க. அபினதாப்பு, அதுக்கப்புறம் ஊசா, அகியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு பையன் எலியேசருங்கிறதான ஒரு பையனை இருக்காங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அபினதாப்பு, ஊசா, அரியோவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்துக்கிட்டு ஆசாரியனுங்கிறதான லிஸ்ட்டு எங்கேயுமே சொல்லப்படல. இவங்க லேவி கோத்திரத்தில் இருந்த மாதிரி சொல்லப்படல. ஆனால் பார்த்தீங்கன்னா எலியேசருங்கிறதான ஒரு குமாரனுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு, அங்கே வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஆசாரிய வகுப்பாக இருக்கலாம்ங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். 1 சாமுவேல் 7:1 விஷயத்த சொல்லப்பட்டிருக்கும். எலியேசர் அந்த இதில் வர்ற மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அவங்க வந்துட்டு ஆசாரியர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். இதை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பார்க்கும். அது இல்லைங்கிறான விஷயத்த நம்ம வச்சுட்டு வேத வசனத்தை வந்து ஒரு ப்ரூஃபாக நினச்சதை பார்க்கலாம்னு பார்க்கும். இவங்க ஊசா யார், அகியோக்கு யார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபினதாப் யாருன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எலியேசர் யாருங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசாவை தேவன் ஏன் அடித்தாருங்கிறான விஷயத்தையும் நம்ம நினச்சி பார்க்க போகிறோம்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவீது நினச்சிட்டாங்க 32,000 பேரை கூட்டிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு நினச்சிடாங்க அபினதாப் வீட்டில் இருந்து நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை வந்துட்டு ஏற்றி கொண்டு வராங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஊசாவும் அந்த அந்த அதுக்கு ஊசா, அபினதாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகியோ இருக்கு, அகியோ இவங்களாம் ஆசாரியர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இவங்க தான் ஏற்றின மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம். சில பிரசங்கர் பேசியிருக்காங்க, சில யூடியூப்லையும் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஊசா வந்துக்கிட்டு ஏற்றுனாதாக இவங்க 3 பேர் ஏற்றுனாங்கன்னா வச்சுருக்கலாம் வைங்களேன். அதாவது அபினதாப்பு, அதுக்கப்புறம் ஊசா, அரியோக்கு அந்த பெட்டியை இவங்க தான் ஏற்றி ரதத்தில் வச்சு வழி நடத்துகிற மாதிரி இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ ஊசாவும் சேர்ந்து இந்த பெட்டியை அங்கே ஏற்றி வழி நடத்துருந்துச்சுன்னா அப்போ பெட்டி சரியாக மூச்சை ஏன் தேவன் அடித்தார் அப்படி ஒரு கேள்வி கூட வருதுன்னு பார்க்கும். ஏன்னா ஊசா தான் என்ன செஞ்சிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ரதத்தில் ஏற்றுற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லி போயிட்டுருக்கு. அப்படின்னா தேவனை பெட்டியை புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியால் இருக்கிற அபினதாபி வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரனாகி ஊசாவும் அரியோக்கும் அந்த புது ரதத்தை நடத்தினார். அந்த புது ரதத்தை நடத்தினார்ன்றதும் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருந்து அபினதாபி வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ
பெட்டிக்கு முன்பாக நடந்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது, அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியால் இருக்க அப்படிதான் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு. அப்போ பெட்டியை ஏற்றி அப்படிங்கிறான விஷயம் சொல்ல முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஊசாவும் அகியோக்கும் வந்து அபினதாப்புன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஏற்றிருப்பாங்கங்கிறான விஷயம் சொல்கிறாங்க பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ ஊசாவும் தான் சேர்ந்து ஏற்றிருக்காரு. அப்போ பெட்டி அவர் தான் ஏற்றிருக்காரு. இப்போ பெட்டி சரியாக முடிச்சு அவர் தொடுறான்னு பார்ப்போம். அப்போ பெட்டி ஏற்ற மூச்சிலே அவங்களை அடிக்காத தேவன் இப்போ ஏன் தொடுறாரு, தொட்ட மூச்சு அடிக்காருன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட வரலான்னு பார்ப்போம். அது சிலர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெட்டி சரிஞ்சதுனால சரிஞ்சு கீழே விழுந்தாதான் பரவாயில்ல, ஆனால் தேவன் வந்து அதில் நிப்பாட்டியிருப்பார், ஊசா போய் அதை தொட்டனால தான் அங்கே மீறுதல்ங்கிற விஷயத்த கூட அப்படி கூட சிலர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுவும் கூட என்னது ஒரு ப்ராக்டிக்கலாகவே அது சரியில்லைன்னு பார்க்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணு நினச்சிடறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரோட்டில் நடந்து போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பெக்னன்ட் லேடி, ஒரு குழந்தை உண்டாத ஒரு பொண்ணு பார்க்கும். பக்கத்தில் ஒரு பையசங்க என்ன கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பால் அடித்து அந்த குழந்தை உண்டாயிருக்கிற அந்த லேடி மேலே வந்து வயிற்றில் படப்போகுது. பட்டால் உண்மையிலே அது அவங்க வந்துட்டு அந்த இடத்துல நினைச்சுறாங்க, அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. குழந்தை வயிற்றில் அடித்தா பெரிய சேதம் உண்டாகும் அப்படின்னு பார்க்கும். அப்போ ஒருத்தர் துணிந்து போய் நினைச்சிடா பார்த்தீங்கன்னா, இந்த பாலை பிடிக்காருன்னு வைங்களேன், பிடிக்கிறது எதர்ச்சியாக யாராக இருந்தாலும் பிடிக்கிறது தான். இப்போ நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இப்போ யூடியூப் சேனலில் கேட்குற யாராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இருக்கோம், பக்கத்தில் ஒரு குழந்தை உண்டாக லேடி போகிறாங்க, நம்மளால் அந்த பாலில் பிடிக்க முடியும்னா கண்டிப்பாக பிடிப்போம். ஏன் பிடிப்போம்னா அந்த அந்த தாய்க்கோ அந்த குழந்தைக்கோ எந்த சேதம் இருக்கக்கூடாது பிடிப்போம். நல்லது நிமித்தம் தான் பிடிப்போன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அதே பால் நமக்கு நினச்சது கிரிக்கெட் அடிக்க முடிச்சல, விளாண்டுட்டு முடிச்சல அந்த பால் நம்மளை நோக்கி வருது. அப்போ நினச்சது அந்த பாலை தடுக்கிறதுக்கு நம்ம நினச்சிருவோம், நம்ம கை வச்சு தடுப்போம், இல்லாட்டினா ஏதாட்டு செய்வோன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெட்டி சரியுது, சரியாக போச்சு நினச்சிடாரு, ஆட்டோமேட்டிக்காக அவர் ரெண்டு டக்குன்னு போய் நினச்சிடாரு, பிடிக்கான்னு பார்ப்போம், சரியாகக்கூடாது பிடிக்கான்னு பார்ப்போம். இதுதான் இங்கே சம்பவிக்கு. இதில் வந்து ஊசாவாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளாக இருந்தாலும் சரி, நம்மளும் அதை தான் செஞ்சுருப்போம். ஆனாலும் நினச்சது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு அடி விழுதுன்னு பார்க்கும். அப்போ ஊசா ஆசாரியான இருந்திருந்தால் அங்கே அடி விழுந்ததுக்கு வாய்ப்பில்லைன்னு பார்க்கும். அப்போ அங்கே ஒரு கேள்விக்குறியாக உண்டாகுன்னு பார்ப்போம். அப்போ ஊசா ஏன் அடிபட்டாருங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க தான் நினச்சிறாங்க, ஊசாவும் அகியுக்கும் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டியை வழிநடத்திட்டு வராங்க. வழிநடத்த போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு மாடு மிரள்றன்னு பார்க்கும். மாடு மிரள்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறோம், ஒழுங்காக ஓட்டிகிட்டு வராது, எதை கரெக்டாக முன்னாடாக ஓட்டிருப்பாங்க, இல்லை ஸ்பீடாக ஓட்டிருக்கலாம். அது நிமித்தம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பெட்டி சரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதனால கூட தேவன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அது ஒரு ஆங்கிளில் இருக்கலாம்னு பார்க்கும். அதை கூட ஒரு விஷயம் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மாடு மிரள்றதுக்காக இன்னொரு வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இப்போ 32,000 பேர் நினச்சிறாங்க, ஆடி பாடி நினச்சிறாங்க வராங்க பார்க்கும். அந்த சத்தத்து நிமித்தம் கூட என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, மாடு மிரண்டிருக்கலாம் பார்க்கும். மிரண்டனால இந்த மாதிரி சம்பவம் இருக்குன்னு பார்க்கும். இதை ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த வண்டியை இப்போ நம்ம தான் இருக்கோம், வண்டியை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸ்பீடு பிரேக்கரில் என்ன பண்ணுறக்கூடாதுன்னா, பார்க்காம ஏன்னா ஸ்பீடாக ஓட்டு நினச்சிட்டோம், பின்னாடி இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவான்னு பார்க்கும். அப்போ பின்னாடி நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம கூட வண்டியில் யாராட்டும் ட்ராவல் பண்ணி வந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி அப்போ ஓட்டுறதுலேயே நம்ம இந்த வண்டி ஓட்டுறவங்களும் திட்டுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி கூட இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கலான்னு பார்க்கும். அதே ஒரு 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 ஆங்கிளில் நம்ம சிந்திக்கலான்னு பார்க்கும். அதுதானே உண்மையாங்கிறான விஷயத்த நம்ம வேத வசனத்தோடு நம்ம வச்சு பார்க்கலான்னு பார்க்கும். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஊசாவை அடித்தார், அப்போ இங்கே மீறுதல்ங்கிறான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். இந்த காரணங்கள்லாம் உண்மைதானாங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் இங்கே வந்துட்டு இந்த இன்சிடென்ட் இருக்குன்னு பார்க்கும். அதே இன்சிடென்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 புஸ்தகத்தில் இருக்குன்னு பார்க்கும். இது வந்து சாமுவேல் புஸ்தகம் யாருடைய புஸ்தகம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் யூதாக்கள்ங்கிறான 2 பேர் இருக்காங்கன்னு பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரமும், யூதா பெஞ்சமீனுங்கிறதான யூதா கோத்திரமும் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த சம்பவம் நடக்கிறதே என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தான், அதாவது சாலமோன் காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் மகன் காலத்தில் தான் இஸ்ரவேல் யூதாங்கிறதான 2 கோத்திரம் பிரிதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட்டெல்லாம் என்ன செய்றாங்க, எழுதி வைக்கான்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட் எழுதி வைக்காங்க. ஆனால் வந்து புக்காக நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு தனியாக அவங்களுக்கு ஒரு புக் இருக்கும் பார்க்கும். அதுக்கப்புறம் 4 புஸ்தகம் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அனுசரித்து, அதாவது யூதா கோத்திரங்கள் அவருடைய இன்சிடென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 புஸ்தகம் இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கிட்டையும்
நடந்த சமூக ராஜாக்க புஸ்தகம் சாமுவேல் புஸ்தகத்தில் நினைச்சிருது இடம் பெற்றிருக்கும் பார்க்கும். இப்போ வந்துட்டு அதாவது 4ஆம் புஸ்தகம் யார் இருக்குன்னா யூதர்கள், அதாவது யூதர்கள் சொல்லப்பட்ட இந்த யூதா கோத்திரங்களோட சம்பவங்களில் அந்த வந்துட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் புஸ்தகத்தில் இருக்கும் பார்க்கும். இதை இங்கே உள்ள அதாவது ராஜாக்கள் புஸ்தகத்தில் உள்ளது என்ன செய்வது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா இவங்க தனித்தனியாக நினைச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட்ஸை வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 11ஆம் வசனம் வாசிப்போம். 1 நாளாகமும் அதிகாரம் 13 வசனங்கள் 6 முதல் 11 முடிய. கேருபீன்களின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத்யாரீமுக்கு அடுத்த பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகைகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடிப்பாடினார்கள். அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியினால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டிக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டு அப்போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரேஸ் ஊசா அந்த இடத்துல வந்துக்கிட்டு எழுதப்பட்டதுன்னா அந்த இடத்துல தேவன் அடிக்கான்னு பார்க்கும். அது கீதோனின் களம் மட்டும் வந்தபோது அப்படி கீதோனின் களம் மட்டும் இருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா அந்த அடித்த இடத்துல செத்ததுனால சொல்கிறாரு தேவ சமூகத்தில் செத்தான்ங்கிறான் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அங்கே அடித்தது யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு தேவ தூதன் நினைச்சிடாருக்கு அடிச்சிருக்கான்னு பார்க்கும். அடித்த நிமித்தம்ங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது வந்து தேவ சமூகம் சொல்லப்படுது. ஏன்னா தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கோ அது தேவனுடைய சமூகமாக இருக்கு பார்க்கும். தேவனுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குன்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை வாசித்தோம். அதே சம்பவம் தான் எங்கேயும் இருக்குன்னு பார்க்கும். 1 நாளாகவும் 13 6 முதல் 11 வசனங்களும் இருக்குன்னு பார்க்கும். இந்த பெட்டியை வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ரதத்தில் வச்சு கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்கும். ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை புஸ்தகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய துளித்தர் கோல் இருக்குது. அதுக்கப்புறம் மண்ணா வைக்கிற பொற்பாத்திரம் இருக்குன்னு பார்க்கும். இப்போ மாடு மிரண்டனால அந்த பெட்டி சரியாக போச்சு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பொருட்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த உழுதுன்னு பார்க்கும். அதை உருண்டு வர்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கோபம் உண்டாகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை பிடித்த அந்த ஊசாவின் தேவன் அடிக்கிறான்னு பார்க்கும். ஏன் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஊசா வந்துட்டு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா அந்த வந்துட்டு ஒரு ஆசாரியன் நல்லன்னு பார்க்கும். ஏன்னா அதை வந்துக்கிட்டு அந்த பெட்டி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆசாரியனை தான் தோளில் கொண்டு தான் சுமந்துட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசாரியன் தான் பெட்டிக்கு முன்னாடி இருக்குன்னு பார்க்கும். அது மாதிரி இந்த பெட்டியை வனாந்தரத்தில் வந்து வழி நடத்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்கும் அந்த பின்னாடி வர்ற மக்களுக்கும் இடைவெளியுடைய கேப்பு பார்த்தீங்கன்னா 2000 முழம் கேப்புன்னு இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா பெட்டிக்கு முன்னாடி போம்ச்சில் போட என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு பார்க்கும். அப்போ பெட்டியே வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க தோல் மேலே வந்து சுமந்து தான் போகணும்னு பார்க்கும். ஏன்னா அப்போ தான் இவங்க வந்துட்டு மேடு பள்ளம் வந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போவான்னு பார்க்கும். ஏன்னா அந்த வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ரிங் ஆக்ஷன்லாம் கிடையாது. சும்மா கட்ட வண்டி டம்மு தான் விழும் பார்க்கும். ஆனால் மனிதன் தோல்லேருந்து கொண்டு வரமுச்சு பார்த்தீங்கன்னா அது ஏற்ற இறக்கத்தை கரெக்டாக போடுவாங்க. நம்மளுடைய முதுகு எலும்பு இருக்குல்ல முதுகு தண்டு வந்துக்கிட்டு ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தோலில் வச்சு சுமந்து வரமுச்சில் அது பெட்டிக்குள்ளே பொருட்களுக்கோ பெட்டிக்கு எந்த சேதமும் இல்லை பார்க்கும். அதனால் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா தேவனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு இருப்பார். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் தோலில் தான் கொண்டு வரணும். ஏன்னா தேவனுக்கு தெரியாத ரதத்தில் வச்சு கொண்டு போயிடலாம். ஆனால் தேவன் அனுமதிக்கலை. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகும்னு தெரியும். அதனால் பெட்டியை சுமக்கிறதுக்குன்னு சொல்லி லேவி கோத்திரத்தில் கோகாத்து வம்சத்தில் ஒரு ஆட்களாக நியமிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அவங்க தான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை சுமக்கணுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா யார் தான் அந்த பெட்டியை வந்துட்டு தொடணும் தூக்கணுங்கிறதான ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும்.
அப்போ பெட்டியை வந்துட்டு ஆசாரியர்கள் தான் போய் பெட்டியை வந்துட்டு தொடணும், தூக்கணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அது சொல்லப்படுதுன்னு பார்க்க அவங்களும் தொடர்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து சுத்த பத்தம் இல்லாமல், அதாவது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்னா அதனுடைய காரியங்களை படிக்க போகிறோம். சுத்தபத்தம் இருக்கணும். ஏன்னா சரீரத்தில் அந்த விந்தொழுக்களோ இல்லாட்டினா வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சூதக ஸ்ரீகிட்ட படுத்து, அதாவது சூதக ஸ்ரீங்கிறதுனா அவங்க டைமிங் டே, ஏன்னா தீட்டு, அதாவது என்ன சொல்றேன்னா பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கிறவங்க வச்சுல அவங்க கூட படுத்து இருக்கிறவங்க அந்த ஆசிரியர்கள் என்ன அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா அந்த இதோ ஒரு திட்டோடு நினச்சிடக்கூடாது, இங்கே வந்துடக்கூடாது பார்க்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நினச்சிடாங்கன்னா தீட்டு கழிக்கணும், பாவ நிவர்த்தி வழியெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பெட்டி கூட வரணும், அதை செய்யணும் பார்க்கும், தூக்கணும் பார்க்கும். அப்படி என்ன செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா சரீர அசிஸ்டம் இருந்து கூட ஒரு லேவியை வந்துட்டு அந்த பெட்டியை தொட்டினா லேவினையே தேவன் அடிப்பார்னு பார்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து அந்நியன் லேவியன் அல்லாத எந்த மனிதனும் பெட்டியை தொட்டாலும் அவனும் சாகுவான்ங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பியில் ஒரு காக்கா நிற்கிது, அந்த எர்த்தில் மட்டும் அதாவது ஒரு பேஸில் இருக்குன்னு வைங்களேன், அதாவது கரண்ட் கம்பியில் ஒரு பேஸில் இருக்குது, பேஸோ இல்லாட்டினா நியூட்ரலோ எந்த கம்பியில்னாலும் அந்த காக்காவுக்கு எந்த சேதாரம் இல்லை. அதே காக்கா அந்த பேஸ்லேயே எருத்தையோ இல்லாட்டினா வந்துட்டு நியூட்ரலில் போய் அந்த ரெண்டையும் ஒரு டச் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அது எரிஞ்சு சாம்பலாயிரும் பார்ப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் வந்துக்கிட்டு சுத்தபத்தத்தோடு இருந்தால் அந்த பெட்டியை தொட்டலாம், அது தப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரண்ட் கம்பியை கீழே இருந்துட்டு எர்த்தோட போய் நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம எடுத்து எரிஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டியை வந்துக்கிட்டு வந்துட்டு ஆசாரியன் அல்லாத லேவி கோத்திரத்தை அல்லாத யாரும் தொட்டாலும் நினச்சிருந்தா அவங்க தேவன் அடிப்பார், மறைக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஆகும்னு பார்க்கும். மரணம் அவங்களுக்கு சம்பவம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஊசா வந்துக்கிட்டு லேவியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பார்க்கும். அதனால தான் தேவன் அடித்தார்னு பார்க்குறோம். அதையும் கூட நினச்ச போகிறோம்னா வசனத்தை ஆதாரத்தோடு நம்ம நினச்சினா படிக்க போகிறோம்னு பார்க்கும். அப்போ தேவன் ஏன் அடித்தார் ஊசாவைங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவன் அடித்த மனிதர்கள் அங்கிற விஷயத்த நம்ம வந்து படித்தோம்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊசாவை அடித்தாருங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு பார்க்கும். ஏன் என்றால் பார்த்தீங்கன்னா ஊசா வந்துக்கிட்டு வந்து ஆசாரியன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த நான் வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்த வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். அதனால் ஆசாரியன் அல்லாத அந்த ஊசா போய் தொட்டனால அவர் அடித்தார்னு பார்க்கும். அப்போ ஆசாரிகள் செய்யக்கூடாத எந்த வேலையும் ஒரு தனி மனிதன் போய் அங்கே வந்துட்டு நல்லதுக்கோ இல்லாட்டினா வந்துக்கிட்டு நல்ல காரியம் நான் செய்கிறேன், ஊசா வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை பெட்டி சரியிருந்தாருன்னா நல்ல விஷயத்துக்கு தான் தொட்டான்னு பார்க்கும். ஆனால் அவனுக்கு தெரியும் பெட்டியை தொட்டால் சாகுன்னு தெரியும், ஆனால் அறியாமல் போய் தொட்டுறாரு, அவரும் மரணம் சம்பவிக்குன்னு பார்க்கும். இந்த யூசாவை தேவன் அடித்ததுனால இங்கே வந்துட்டு ஊசா நிமித்தம் தாவீதுக்கு ஒரு மெசேஜை அவங்க வந்துட்டு சொல்கிறான்னு பார்க்க. ஏன்னா ஐயோ, அதாவது இந்த வந்து பெட்டியை வந்துட்டு எதில் கொண்டு வரக்கூடாது, ரதத்தில் கொண்டு வரக்கூடாது, தோளில் தான் சுமந்து வரணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு பெட்டியை தூக்குறதுக்கு முன்னாடி பாவ நிவாரண பலிகளை செஞ்சுட்டு வரணும். ஏன்னா ஆசாரி வந்து பெட்டியக்கிட்டு முன்னாடி போகும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவ நிவாரண பலிகள்லாம் செஞ்சுட்டு தான் என்ன பெட்டிக்கிட்ட போவாங்கன்னு பார்க்கணும். அதை செய்ய தவறிட்டவங்க நான் விஷயத்தை புரிந்து கொண்டு தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தாவீது வந்துக்கிட்டு ஆசாரிகளுக்கு கொண்டு வந்து அதை எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஆசாரியன் தொடர்றதுக்கு முன்னாடி பாவ நிவாரண பலிகள்லாம் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, சர்வாங்க தகன பலி செஞ்சுட்டு தான் அந்த பெட்டியை தூக்குறான்னு பார்க்கும். அப்போ ஊசாவை தேவன் அடிக்கிற நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாவீதுக்கு ஒரு மெசேஜை சொல்கிறாரு, தப்புங்கிறான ஒரு மெசேஜ் சொல்கிறாருக்கு தான் அங்கே ஊசாவை தேவன் அடிக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். இன்னொன்று ஊசா அவர்கிட்ட என்னென்னா அந்நியனாக இருக்கிறவனால அவர் அடிக்கிறான்னு பார்க்கும். அது ஏற்கனவே பிரமாணத்தில் உள்ள விஷயந்தான் பார்க்கும். அப்போ தேவனுடைய ஸ்தானத்தில் போய் யார் வேணாலும் அடி நிச்சயம்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். தேவன் அடித்த மனிதர்கள்ங்கிற விஷயத்தை படிக்க போகிறோம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 வசனம் முதல் 21 வசனங்களை படிக்கலாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். 2 நாளாகமம் அதிகாரம் 26 வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அவன் பலப்பட்ட போது தனக்கு கீடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல,
தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்க்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேட்டிமையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன்னிருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாயிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவனுடைய குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரமனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அப்போதும் பார்க்கும். அப்போ உசியா ராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னை பலப்படுத்தியம்னா அவர் வந்து ராஜ்யத்தை பலமா இருக்கிறாரு. அதனால என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஆசாரியர்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் என்ன பண்ற தூபம் காட்டுற வேலை என்ன தூபம்னா அதாவது ஏன்னா பிரகாரத்தையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள வேலைன்னு பார்க்கும். அது வந்து தூபம் காட்டுறதுக்குன்னு சொல்லி ஆசாரியர்கள் இருப்பான்னு பார்க்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாரை சொன்னா உங்களுக்கு புரியும்னு பார்த்தீங்கன்னா யோவான் சாண்டோடைய தகப்பன் சகரியா அவர் கூட ஒரு ஆசாரியன் தான். அவருடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா தூபம் காட்டுற வேலைன்னு பார்க்கணும். அதே மாதிரி என்ன பண்றா பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா ராஜா போய் ஆசாரி கூடாரத்தில் உள்ள போறாரு. பிரகாரத்தையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துல போய் என்ன பண்ற பார்த்தீங்கன்னா ஆசாரியம் செய்யற அந்த காரியம் தூப பீடத்தை எடுத்து எழுத தூபம் காட்டுறான்னு பார்க்கும். அப்போ அவங்க உள்ள ஆசாரியர் சொல்றாங்க, இது வந்து ஆசாரியர்களுக்கு செய்யறது உங்களுக்கு மேன்மை கிடையாது, இது தேவனாய கர்த்தரால உமக்கு மேன்மையா லாபிக்காது, அது உமக்கு மேன்மை கிடையாது, ஆனால் வேண்டாங்கிறான்னு விஷயம் சொல்றான்னு பார்க்கும். இவர் இப்படி செஞ்சதுனால தேவன் அடிக்கிறான்னு பார்க்கும். தேவன் அடிக்கிறாரு. அடித்தனால என்ன பண்றா பார்த்தீங்கன்னா நெத்தியில குஷ்டம் வருதுன்னு பார்க்கும். அப்போ தேவன் ஏன் இந்த ஊசியா ராஜாவை அடிக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நல்லது தானே பண்ணாரு. தேவனுக்காக மகிமை செலுத்துறதுக்காக எங்க வந்தாருன்னா தேவனுடைய ஆசாரி கூடாரத்திலே வந்து என்ன தூபம் காட்டுறாருன்னு பார்க்கும். அப்போ ஆசாரிகள் தான் செய்யணுமா, நானும் செய்யறேங்கிறதான் நல்ல எண்ணத்தோட தான் வரான்னு பார்க்கும். ஆனா தேவன் அடிக்காருன்னு பார்க்கும். ஏன்னா அது வந்துட்டு உனக்கு அது வந்துட்டு என்ன கிடையாது, உனக்கு மேன்மையா இருக்காது. ஏன்னா அதுக்குன்னு சொல்லி என்ன லேவியர்களை வச்சிருக்க ஆசாரியர்கள் இருக்கு, அவங்க தான் செய்வான்னு சொல்லித்தான் பார்க்கும். அப்போ வந்து தேவனுடைய ஸ்தானத்துல போய் இவர் நின்னனால இங்க அனுப்பிச்சிட உசியாவின் ராஜாவை அங்க அடிக்கான்னு பார்க்கும். அவர் நல்லதுதான், நான் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஆசாரிகள் தான் செய்வாங்க, நானும் என்ன செய்யறது தேவனுக்கு மகிமை செலுத்தினேன் தூப காட்டுறதுக்கு சொல்லி ஆசாரி கூடத்துல போனால் தேவன் அடிக்கான்னு பார்க்கும். அதனால அடிக்கிற என்னன்னா அவர் அடிச்சா அங்கேயும் செத்துருக்கணும். ஆனா தேவனுக்கு கிருபையா மன்னித்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு குஷ்டரோகத்தை கொடுக்குறான்னு பார்க்கும். குஷ்டரோகம் கொடுத்து மரண நாள் மட்டும் அவனுக்கு குஷ்டரோகியா இருந்தான். அப்போ தேவன் வந்துட்டு அவரை உசியா ராஜாவை வச்சு தேவனுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கான்னு பார்க்கும். யாரும் எந்த ராஜாவும் இனி ஆசாரி கூடத்துல போகக்கூடாது அங்கான ஒரு எச்சரிப்பையாக கொடுத்துருக்கார். அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க 4ஆம் புஸ்தகத்துல இங்க சொல்லப்படும் யூதா புஸ்தகத்துல இங்க 4ஆம் புஸ்தகத்துல இங்க எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் தேவன் அடித்திருக்கான்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு ஆசாரி கூடாரத்துல வேலை செய்யறதுக்கு லேபியர்கள் ஒருத்தர் ஏற்படுத்திருக்காரு, அவங்க தான் செய்யணும், மற்ற யாரு செஞ்சாலும் அடி நிச்சயம்ங்கிறான விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் மட்டும்தானா தேவன் அடித்தார்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்டிமேஸ் மனிதர்கள் அவங்களையும் கூட தேவன் அடித்தார்னு பார்க்கும். அதை நம்ம கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 6 வசனம் 19. ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தே தேசத்துல இருந்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வண்டியில ஏற்றி அனுப்பி விட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ அனுப்பின உடனே எங்க வந்துட்டு அது பெஸ்ட்மேர் மேட்ல வந்துருச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஆண்டி வந்துச்சு பார்க்கும். அதே மாதிரி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஏன் அந்த தாவீது ராஜா இந்த ரதத்துல கொண்டு வர்றதுக்கு ஏன் முடிவு பண்ணார்னு பார்த்தீங்கன்னா
பெலிஸ்தே தேசத்திலே ஒரு வண்டியில தான் ஏற்றி விட்டாங்க அந்த உடன்படிக்கை பெட்டி. அது எந்த சேதாரம் இல்லாமல் வந்ததுனால இவங்க நினச்சிட்டாங்க அந்த வண்டிங்கிறான ஒரு ப்ராக்டிஸுக்குள்ளே போயிட்டாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களுக்கு தெரியாது இந்த பெட்டி யார் சுமக்கணும் என்ன விவரம் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை தன்னிடத்துலேருந்து வெளியே கொண்டு போனால் சரிங்கிறான விஷயத்த அவங்க கொண்டு அனுப்புகிறாங்க பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி அனுப்பிச்சிடாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு மரியாதை செலுத்தி என்ன பண்ணுறாங்க பெலிஸ்தே தேசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பெட்டியை வந்துட்டு தெய்வத்துக்குரியது, அதனால் நம்ம மனிதர்கிட்ட இருக்கிற வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய தாக்கோன் கோவிலில் கூட வச்சுருக்காங்க பார்க்கும். ஆனாலும் தேவன் அவங்கள வாதிக்காரு. அதனால் என்ன பண்ணுறாங்க உணர்ந்து நினச்சிறாங்க அனுப்புகிறான்னு பார்க்கும். அப்போ பெசிமேட்டில் வந்துருதுன்னு பார்க்கும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு பார்க்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் மட்டும் பார்த்த பெட்டியை இப்போ பார்த்து ஜனங்கள்லாம் பார்க்குறான்னு பார்க்கும். அந்த பெட்டி தங்கத்தினால சித்தி மரத்தினால செய்யப்பட்டு தங்க தகட்டினால மூடி இருக்கும். கேருபீன்கள் தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கும். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆர்வம், அதுக்குள்ள என்னதான் இருக்குங்கிறான பார்க்கறதுக்காக நினைச்சுதான் போகிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்துக்கிட்டு தொடணும் பார்க்கணும் எண்ணத்தோட அவங்க போன நிமித்தம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துக்கிட்டு பெர்ஷி மேசன் மனுஷர்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஜனங்களை நினைச்சது அடித்தார்னு போட்டிருக்கு. பெர்ஷிமேசின் மனிதர்களே கர்த்தரை பெட்டிக்குள் பார்த்தபடியா கர்த்தர் ஜனங்களை 52,070 பேரை அடித்தார்ன்றிருக்கும். அடித்தாருங்கன்னா அங்கே அவ்வளோதான். பெட்டியை தொட்ட யாருக்கும் எல்லாத்துக்கும் அடி. புறஜாதி மனுஷன் யாரை தொட்டாலும் அடி. இந்த கரண்ட் ஷாக் மாதிரி கரண்ட்டை தொட்டால் அடிச்சு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டியை தொட்டுறவங்க எல்லாரும் அடியும் பார்க்கும். அப்படி இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 52,070 பேர் நினச்சிட்டாங்க அவங்க இறந்துருக்கான்னு பார்க்கும். ஒன்று இவங்க வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அந்த பெட்டியை இறக்குறதுக்கு முற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி பெட்டியை உத்து பார்த்துருக்காங்களான்னு பார்க்கும். அதான் பெட்டிக்குள் பார்த்தபடினா பெட்டிக்குள்ள என்ன இருக்குது அங்கிறான பார்த்தபடினால நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அடி உழுதுன்னு பார்க்கும். அந்த பெர்ஷிமேட் மனுஷர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நப்தலி கோத்திரத்துக்காரங்க தான் நினச்சிட்டாங்க அங்கே இருந்திருக்கான்னு பார்க்கும். நியாயாதிபதி 1:33 நீங்கள் படிச்சிங்கன்னா நப்தலி கோத்திரத்தாரும் பெர்ஷிமேஸும் குடிகளும் பெனத்தாயின் குடிகளும் துரத்து விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானானின் நடுவிலே குடியிருந்தார்கள் இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த பெர்ஷிமேட்டில் யார் இருக்காங்க நப்தலி கோத்திரத்தார் இருக்காங்க. அது இருக்க பெனத்தானின் குடிகளும் துரத்து விடாமல் இந்த தேசத்திலே குடிகளாகிய கானானியர் நடுவிலே அப்படி இருக்காங்க. அப்போ அந்த தேசத்தை பெர்ஷிமேட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நப்தலி கோத்திரம் இருக்குது, பெனத்தாத்தின் ஒரு குடிகளும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா கானானியர்களின் நடுவில் கூட இந்த கானானியர்கள் இருக்குன்னு பார்க்கும். இப்போ யார் தான் முற்பட்டு போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நப்தலி கோத்திரவங்களுக்கு தெரியும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் தெரியும் இந்த பெட்டியை யார் தொடணும் தொடக்கூடாதுன்னு தெரியும்னு பார்க்கும். அவங்கள தொட்டாங்களான்னு தொடலையானுங்கிறது நமக்கு தெரியலன்னு பார்க்கும். ஆனால் இங்கே பெர்ஷிமேஸ் மர்சன்ட் இருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெர்ஷிமேஸில் யார் இருக்காங்கன்னா நப்தலி கோத்திரமும் பெனத்தாத்தின் குடிகளும் கானானியர்கள் இருக்கான்னு பார்க்கும். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போய் தொட்டிருக்காங்க, தொட்டவங்க நினச்சிருக்காங்க அடி விழுந்திருக்குன்னு பார்க்கும். அப்போ 52,070 பேர்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியை தொட்டதுனால யார் ஊசா மறிச்சிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஊரியா ராஜா தேவனுக்கு அடுத்து அதாவது ஆசாரிகளே செய்ய வேண்டிய அந்த தூபகலச இடத்தை இவர் நினைச்சாரு போய் செய்யறான்னு பார்க்கும். அப்போ உசியா ராஜாவை அடிக்காருன்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய ஸ்தானத்தில் நின்றனால அவங்க அடிக்கான்னு பார்க்கும். அடுத்தது பெர்ஷிமேஸ் மனுஷர்களை தேவன் அடிக்கான்னு பார்க்கும். 52,070 பேர் நினைச்சிட்டாங்க மறிக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிய பெட்டியை திரவி மறைவிலே இருக்க வேண்டும். இது என்னன்னு பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் திரை மறைவில் தான் இருக்கும். அப்போ பிரதான ஆசாரிகள் மட்டுமே அதை நினைச்சது ஒரு பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பார்க்கும். அதை நினைச்சது பொதுமக்கள் நினைச்சாங்க பார்க்குறாங்க பார்க்கும். அப்போ ஆசாரிகள் மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு கணத்துக்குரிய அந்த பாத்திரத்தை என்பதுங்க பொதுமக்கள் பார்த்ததுனால அங்கே நினைச்சது ஒரு அடி இருக்குன்னு பார்க்கும். அதை வந்துட்டு தேவன் சொல்ல முடிச்சு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு திரை மறைவில் அது இருக்கணும், யாரும் பார்க்கக்கூடாத இடத்துல தான் இருக்கணுங்கிறான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கலாம் பார்ப்போம். யாத்திராகமம் அதிகாரம் 40 வசனம் 21. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரை சிலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிகள் எல்லாரும் பார்க்க முடியாது பார்க்கும். வந்துட்டு தூபம் காட்டுறவங்களும் இருப்பாங்க, அந்த ஆசாரிகள் இருப்பாரும் பார்க்கும். அவங்க கூட திரை மறைவுக்குள்ள தான் இருக்கும். திரை மறைவுக்கு அப்பா இருக்கிற கிருபாசன பெட்டியை யார் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே போகணும், பாவம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்கணும்.
அப்படி இருந்தால் தான் அங்கே போய் போக முடியும் பார்க்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். அவர் பாவ நிவாரண பலிகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை அங்கே செய்வாரும் பார்க்கும். உடன்படிக்கை பெட்டிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி பாவ நிவாரண பலி எல்லாம் ஆசானிக்கும் பாவ நிவாரணத்தில் பலியெல்லாம் செஞ்சுட்டு தான் நினச்சது போகணும்னு பார்க்கும். அது வந்து திரை மறைவில் இருக்கும். அங்கே வந்துட்டு யாரும் போக முடியாதுன்னு பார்க்கும். பிரதான ஆசாரிகள் மட்டும்தான் போகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி வந்துக்கிட்டு வனாந்தத்தில் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் 40 வருஷம் நினச்சா ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த மேகம் எங்கே நிற்குதோ அங்கே நின்று ட்ராவல் பண்ணி அங்கே ஆசாரிக்கு போடுறத டென்ட்டு போட்டு அங்கே இருப்பாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த மேகம் கிளம்புனதுக்கப்புறம் போச்சுல பார்த்தீங்கன்னா இவங்க அதை பிரித்து நினச்சவங்க கொண்டு போவாங்க பார்க்கும். அப்போ என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிபுரத்தை பிரித்து ஒவ்வொரு பார்ட்ஸையும் நினச்சிடாங்க. அதை வந்துக்கிட்டு அவங்க சொல்லப்பட்ட திரைசீலையெல்லாம் மூடி என்ன போடுவாங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியும் சும்மா தூக்கிட்டு போக மாட்டாங்க. அதையும் கூட நினச்சிட்டாங்க மூடி மறைச்சி தான் கொண்டு போவாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த திரைசீலையில் வச்சு தான் மூடி மறைச்சி கொண்டு போயிருக்கணும். ஆனால் அந்த இதை கொண்டு போகலான்னு பார்க்கும். இந்த மாதிரி மூடி மறைச்சி கூட இவங்க என்ன பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் ஏற்றிருந்தாங்கன்னா அது ஒரு கிரிப்பாக இருந்திருக்கும். அது வண்டி அதில் வந்து சரிகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு பார்க்கும். அதுமாதிரி மூடாமல் அதை வந்துக்கிட்டு ஓப்பன் பிளேஸில் கொண்டு போனோம்னா தான் அங்கே பெர்சிமேஸ் மனுஷர்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே அடி என்னென்னா அது என்ன தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்குன்னு பார்க்கும். அதனால் அடி விழுந்துட்டு பார்க்கும். ஆனால் மூடி இருந்துச்சுன்னா நினச்சிருக்கோன்னா அவங்க நினச்சிருக்க என்ன இருக்க மாட்டாங்கன்னா பயந்துருப்பாங்க, பார்த்துருக்க மாட்டாங்கன்னு பார்க்கும். அவங்க வந்து திறந்து இருந்தனாலையும் அந்த கேர்பணிகள் அந்த பொன்னினால் செய்யப்பட்ட கேர்பணிகளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தனால நினச்சிட்டாங்க அடி விழுந்துட்டு பார்க்கும். அப்போ பெட்டி நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா பெட்டியை வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு மூடி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட கொடுத்தாம பார்க்கும். அது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணாகமத்தில் இருக்குது. எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 அதுக்கு ஒரு 15 பார்க்கும். அப்படிங்களா? எண்ணாகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 4 முதல் 6 மற்றும் 15. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரை சிலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசு தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி 15. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. அப்போது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பொருட்களை வந்துட்டு சுமக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகாத்து புத்திரர்கள்ட்ட இருக்க அவங்க தான் ஆசாரியன்னு பார்க்கும். அவங்கள்ட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதை தவிர வேறு யாரும் தொட்டாலும் நினச்சிட பார்த்தீங்கன்னா செத்துருவாங்க சாகுவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையத்துலேருந்து புறப்படும் போது ஆரோன் ஒரு குமாரன் வந்து மறைவின் திருசிலையை இறக்கி அதிலே சாட்சியின் பெட்டி மூடி. அப்போ பார்த்தீங்கன்னா பிரகாரத்துக்கும் அதாவது பரிசுத்தலத்துக்கும் மகா பரிசுத்தத்துக்குள்ளுக்கு ஒரு திரைசிலை இருக்குது. அந்த திரைசிலை விரித்து அந்த பெட்டியை உள்ளே வச்சு சுற்றிடுவாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் தகுசு தோலால் மூடி அப்படின்னு இருக்கு. அப்போ தகுசு தோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பிடத்து மேலே ஒன்று இருக்கும் போட்டுருப்பாங்க பார்க்க. அந்த தோலால் நினச்சிட்டாங்க மூடி போட்டு நீளமான துப்பட்டி விரித்து அதில் தண்டுகளை பாய்ச்சி அதே தகசு தோலுக்கு அப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீளமான ஒரு துப்பட்டி எடுத்து மூடுறாங்க பார்க்கும். அந்த தகசு தோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து சீல் பார்க்கும். கடல் சீல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் பார்க்கும். அது என்ன அதில் வந்துட்டு அந்த மேலே தண்ணி பட்டாலும் என்ன பண்ணுறதுனோ அது ஓடிடும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போமுச்சில் இதை மழைகளை விழுந்தாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சேதப்படுத்த தண்ணி அதில் உள்ளே போவான்னு பார்க்கும். அதனால் அதை வச்சு என்ன செய்றாங்க ஃபுல்லாக கவர் பண்ணுறான்னு பார்க்கும். சீலை வச்சு கவர் பண்ணுறாங்க பார்க்கும். ஏதாவது தண்டுகள் அதுக்கப்புறம் பார்த்து தண்டுகள் பாய்ச்சுன்னா வளையம் இருக்கும். வளையத்துக்குள்ளே ஒரு கம்பை இது பண்ணி அதை வச்சு தான் கோகாத்து புத்திரர்கள் நினச்சிருவாங்கன்னா சுமந்துட்டு போவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜாமான் அது மேஜை மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு எடுத்துருவாங்க. அதே மாதிரி மூடி எடுத்துருவாங்க கொண்டு போவாங்கன்னு பார்க்கும். மனுஷனுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு பார்க்கும். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் தேவனை கொடுத்துருக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த
அந்த பெட்டி வந்துட்டு பெலிசேர் தேசத்துலேருந்து வருது பார்க்கும். பெலிசேர் தேசத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி யார் இறக்கி வைக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேவியர்கள் வந்து தான் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இறக்கி வைக்காங்கங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15 வசனம். 1 சாமுவேல் 6:15. 1 சாமுவேல் அதிகாரம் 6 வசனம் 15. லேவியர் கர்த்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த 9 படிகளுள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ வந்துட்டு பெலிசே தேசத்துலேருந்து அந்த வண்டியில் அந்த அனுப்பப்பட்டிருக்க அந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததுக்கப்புறம் யார் வந்து இறக்கலாம்னு பார்க்கணும். ஏன்னா பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெலிசேர்கள் அது என்ன பண்ணணும்னா லேவியர்கள் வந்து தான் பெட்டியை தொடணும் எடுங்கன்னு தெரிஞ்சு லேவியர்கள் கத்தோட பெட்டியையும் அதோட கூட பொன் உள்ள சிறிய பெட்டிகளையும் இறக்கின்னு. அப்போ வந்துட்டு அந்த அவங்க பாவ நிவர்த்திக்காக அந்த என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த எலி மாதிரி பொன் எலி செஞ்சு வச்சுருந்தா அதை கூட வச்சு அனுப்பிட்டு பார்க்கும். அது இறக்குறாங்க பார்க்கும். அதை வந்து லேவியர்கள் கத்தோட பெட்டியையும் அதோட கூட பொன் உறுப்பு உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெத்ஷிமேசு மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருடைய சர்வாங்க தகன பலி செலுத்தி பலியிட்டார்கள் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் என்ன ஆயிருதுன்னா அந்த மனுஷர்கள் போய் துணிகாரமாக நிமித்தம் இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க முற்பட்டார்கள்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பெலிசே தேசத்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லேவியர்கள் தான் நினச்சிட்டாங்க இறக்கி வச்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமினதாபி வீட்டிலேருந்து அந்த ரதத்தில் ஏற்றிருக்கிறதுனா யார் ஏற்றிருப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த லேவியர்கள் தான் நினச்சிறது ஏற்றிருப்பாங்கன்னு பார்க்கும். அந்த ஊசாவோ அந்த அபினதாப்போ அதுக்கப்புறம் பார்த்து ஆர்கியோவோ ஏற்றிருக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா ஊசா வந்து ஆசாரியனாக இருந்து ஏற்றிருந்தா தேவனை அடித்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே வந்துட்டு ஊசாவை தேவன் அங்கே வந்துட்டு அடித்த நிமித்தம் அங்கே வந்து தாவீது நினைச்சிறாரு அங்கே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் சுமக்கும்படி அங்கே நினைச்சிறாரு தோல்வி சுமக்கும்படி அங்கே பண்ணுறா ஒரு விஷயத்தை பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வாங்க தகன பலி பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு கொண்டு போகிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீது நினைச்சிறாரு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஷேபால் கூட சேர்ந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் பார்க்கும். அந்த உரிய மனைவி எடுத்துக்கொள்றாரு. அப்போ அவ கூட குழந்தை பிறகு அந்த குழந்தைய கூட நினைச்சிடாரு தேவன் அடிக்கிறான்னு பார்க்கும். ஏன் அடிக்கிறாருன்னா அப்போ வந்துட்டு தாவீது செஞ்சது தவறுங்கிறான உணர்த்து வித்துறதுக்காக தேவன் அடிக்கான்னு பார்க்கும். அதனால தேவன் அடித்த இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம படிக்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம்னு பார்க்கும். 2 சாமுவேல் அதிகாரம் 12 வசனம் 15 மற்றும் 16. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாயிருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். எப்போதும் பார்க்கும். அப்போ தாவீது கூட தவறு பண்ணாரு. அந்த தவறை சுட்டி காட்டுறதுக்காக தேவன் நினைச்சாரு தாவீதுக்கும் உரியாவின் மனைவியாகி பர்சபேலுக்கு பிறந்த குழந்தை தேவன் அடிக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இதான் ஒரு விஷயம். இது ஏன்னா அப்போ வந்துட்டு தாவீது இன்னும் வேறு அதாவது அடுத்த மனைவி எடுக்கக்கூடாதுங்கிறான ஒரு விஷயத்த அங்கே வந்து செய்து காமிச்சாரு பார்க்கும். அதனால தான் அங்கே அடிக்கிற விஷயம்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்து இங்கேயும் உரியாவின் அடித்த நிமித்தம் அங்கே வந்துட்டு ஒரு தாவீதுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா இது வந்துட்டு ஆசாரியன் செய்கிற வேலை நடத்தி சுமந்துட்டு வரணும். ஆனால் நீ தப்பு பண்ணி நீ நினைச்சிட பார்த்தீங்கன்னா ஆசாரியம் அல்லாததுனால நீ வந்து இப்படி பண்ணிட்டாங்கிறான விஷயம் சொன்னதுனால அவங்க சர்வாங்க தகன பள்ளிப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க சுமந்து வர்றதுக்கு அவங்க வந்துட்டு ஆட்களை நியமிக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஆசாரியர்களை தொட்டால் அதுக்கிட்ட என்ன பண்ணுற ஆசாரியர் வந்துட்டு உடன்படிக்கை போட்டால் சாக மாட்டார்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கூட வரும்னு பார்க்கும். ஆசாரியர்களோ லேவி கோத்திரத்தில் உள்ளவங்களும் வந்து பெட்டியை தொடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது தொடுறதுக்கு முன்னாடி அவங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு பார்க்கும். அவங்களோட சரீரத்தில் ஒரு பரிசுத்த குலைச்சல் இருந்துச்சுன்னா அந்த பெட்டியை தொட்டால் இவங்க செத்துருவாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லேவியாகமம் 15ஆம் அதிகாரம் 31, 32, 33 வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 16 வசனங்கள் 31 முதல் 33 முடிய. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவே இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி
தங்கள் தீட்டுகளால் சாகாதபடிக்கு இப்படி நீங்கள் அவர்கள் தீட்டுகளுக்கு அவர்களை விலக்கி வைக்க கடவீர்கள். பிரம்யமுள்ளவனுக்கும் இந்திரிய கழிவினாலே தீட்டானவனுக்கும் சூதக பலவீனமுள்ளவளுக்கும் பிரம்யமுள்ள ஸ்திரீ புருஷருக்கும் தீட்டாயிருக்கிறவளோட படுத்து கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார். அப்போது பார்க்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் நடுவில் இருக்கிற என்னுடைய வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி தங்கள் தீட்டுகளால் சாகாதபடி இப்படி நீங்கள் அவர்களுக்கு தீட்டுகளும் அவர்களுக்கு விலக்கிவிட கடவீர்கள் அங்கிற விஷயத்தை சொல்றான் பார்க்கணும். இப்போ தீட்டான எந்த மனுஷன் நினைச்சிடாது ஆசாரி கூடத்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்றான் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இதை திருவிழியத்தை படிக்கலாம். என்னன்னா திருவிழியத்தை ரொம்ப கரெக்டாக போட்டிருக்கும் பார்க்கும். திருவிழியத்தை படிக்கலாம், வாசிக்கலாம். லேவியர் அதிகாரம் 15 வசனம் 31 முதல் 33 முடிய. இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டு இல்லாதவர்களாக இருக்க எச்சரிக்கை செய்யுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எனது ஆராதனை கூடாரத்தை தீட்டுள்ளாக்குவதுடன் அவர்கள் அழிந்தும் போவார்கள் என்று கூறினார். இவையே உடற்கழிவு உள்ளவர்களுக்கான விதிகள். விந்து கழிவினால் தீட்டான ஆண்களுக்கும் மாதவிலக்கால் தீட்டான பெண்களுக்கும் தீட்டானவளோடு படுத்து கொண்டவனுக்கும் உரிய விதிகள் இவைகளே ஆகும். அப்போதும் பார்க்கும் இந்த லேவியர்கள் அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஆசாரிய கூடத்தில் பணிவிடை செய்கிற போறவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருக்கணுங்கிறான விஷயம் சொல்றான் பார்க்கும். எப்படி இல்லாத இருந்தால் சாகுவாங்கங்கிறான விஷயத்த சொல்றான் பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டு இல்லாதவர்களாக இருக்க எச்சரிக்கையாக இருங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் எனது ஆராதனை கூடாரத்தில் தீட்டுள்ளதாக்குவதுடன் அவர்கள் அழிந்து போவார்கள் செத்து போயிடுவாங்க என்று கூறினார். இவைகள் உடற்கழிவு உள்ளவர்களுக்கான விதிகள். விந்து கழிவினாலே தீட்டான ஆண்களும் இருக்கும். விந்து கழிவினால தூக்கத்தில் விந்து ஆண்களுக்கு போகிற அந்த விஷயம் இருக்கும் பார்க்க. அதுவும் மாதவிடாயினால் தீட்டான பெண்களோடு தீட்டானோடு படுத்து கொண்டக்குரிய விதிகள் ஒன்று. ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு லேவியன் இருந்தானா அவன் மனைவியோட படுத்திருந்தது ஒரே பாயில படுக்கிற விஷயம் சரி, இல்லாட்டா அவளோட சைனிக்கிற விஷயம் சரி. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டா கூடாதுன்னா ஆசாரி கூடாத்துல போயிட்டாலும் அவனும் மறிப்பாங்கிறான விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். அப்படி மறிச்சாங்களாங்கிறான விஷயத்த கூட நம்ம பார்க்கலான்னு பார்க்கும். அப்படி செஞ்சு கூட நினைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மறிச்சிருக்காங்கன்னு பார்க்கும். அங்கேயும் ஒரு அங்கேயும் தேவன் அடிச்சிருக்காருன்னு பார்க்கும். இந்த மாதிரி அந்த உடல் கழிவினால செத்தவங்களும் தீட்டுப்பட்டவர்களும் தேவன் சொன்ன அந்த விஷயங்கள் பார்க்கும். இந்த விந்து கழிவினால் தீட்டவர்களும் அதுக்கு மாதவிடா பெண்களோட படுத்து கொண்டவங்க இப்படி இருந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆசாரி கூடத்தில் போய் பணிவிடை செய்யறதுக்கு போய் துணிந்திருக்காங்கன்னு பார்க்கும். அப்படி பண்ணவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே மறிச்சிருக்காங்க அங்கே சொல்லப்படும் பார்க்கும். ஏன்னா அதே வசனம் ஏன்னா லேவியாகும் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை 31, 32, 33 சொல்றாரு. அதுக்கப்புறம் லேவியாகும் 16ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை இந்த இன்சிடென்ட் அந்த சம்பவம் நடக்கு. அப்போ தேவன் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றான்னு பார்க்கும். லேவியாகும் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாம். லேவியராகமும் அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அப்போதும் பார்க்கும். அப்போ லேவியாகமும் 16ஆம் அதிகாரம் 1 வசனத்தை சொல்லும் போச்சுல, ஆரோனின் 2 குமாரர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் நான் உன் சகோதரன் ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்தில் திரைக்கு உட்புற இருக்கிற பெட்டிக்கு மேலே கிருபாசனம் மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று சொல் என்றார் சொல்லிட்டு.
இப்போ என்ன பாவ நிவர்த்தி பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்துட்டு நினச்சிடுவாங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் நினச்சிடுவாங்க துளிப்பாங்க பார்க்கும். அப்போ என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு தன்னை சாகாதபடி என்ன பண்ணிடக்கூடாது இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க வந்துட்டு ஆரோனி 2 குமாரர்கள் மரித்தானுங்கன்ட்டு. அப்போ ஏன் மறிப்பாங்கன்னா முந்தின சொல்லப்பட்ட அந்த விஷயந்தான் பார்க்கும். தீட்டான அந்த காரியங்கள் இருக்கனால நினச்சிடுறாங்க மறித்துறாங்க. அப்போ மறித்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பரிசுத்தம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நினச்சதுன்னா நீ பெட்டிக்கு முன்பாக நீ வந்துட்டு போனா நீ நினச்சது ஒரு காலையும் பாவ நிறுத்து பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவும் சர்வாங்க தகன பலியாக செலுத்து இருக்காரு. அப்போ வந்துட்டு பாவ நிவர்த்தி பண்ணிட்டு என்ன படம் பார்த்தீங்கன்னா அங்கே பரிசுத்தலத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு லேவியர்களும் அந்த கிருபாசனத்தில் போனா கூட ஒரு பரிசுத்தம் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் போனால் அங்கே வந்துட்டு அடி நிச்சயங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாணத்தில் நிற்கக்கூடாதுன்னு பார்க்கும். அப்போ தேவனுடைய சாணத்தில் நின்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அடி நிச்சயங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தை நம்ம படிச்செல்லாம் பார்க்கும். இன்னொரு இன்சிடெண்ட்டு அப்போ தேவனுடைய சாணத்தில் போய் நிற்கக்கூடாதுங்கிறான விஷயத்தை பார்க்கும். இன்னொன்று புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோத தேவன் நடிக்கிற விஷயம் பார்க்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவன் வந்துட்டு பிரசங்கம் பண்ணுறான்னு பார்க்கும். அந்த சத்தத்தை கேட்டவுடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இது தேவனுடைய சத்தம்ங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து ஏரோத தேவன் நடிக்கிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 21 23 வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் அதிகாரம் 12 வசனங்கள் 21 முதல் 23 முடிய. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புல்புலத்து இருந்தான். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அப்பொழுது குறித்த நாளில் ஏறுது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனம் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் இருக்கு. அப்பொழுது ஜனங்கள் இது மனித சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தார். அவன் புழுத்த சத்தான். ஊசாவை அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவ தூதன் தான் பார்க்கும். அதே மாதிரி ஊசியா ராஜாவை அடித்தது யார் பார்த்தீங்கன்னா தேவ தூதன் தான் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாணத்தில் போய் யாரு நின்னாலும் தேவன் நினைச்சவர் அடிப்பார்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஊசாவை தேவன் அடித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா இந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஆசாரிகளை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொண்டு வரான்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கான்னு பார்க்கும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 6 வசனங்கள் 12 மற்றும் 13. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்றாருன்னா கொண்டு வர ஓபேத் ஏதோமிலிருந்து கொண்டு வரான்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அபினதாம் வீட்டிலேருந்து கொண்டு வர முச்சில அங்கே ஊசாவை நடித்த நிமித்தம் நினச்சிட்டாரு தாவீது நகரத்தை கொண்டு வர பயந்துக்கிட்டு அவர் இந்த ஓபேத் ஏதோம் வீட்டில் வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ அவங்க வந்துட்டு ஓபேத் ஏதோம் வீட்டில் வந்துட்டு 3 மாதம் இருக்கும் முச்சில் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் தாவீதுக்கு நினச்சது சரி. அப்போ வந்துட்டு அவருக்கு சந்தோஷமாகி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் நினைக்கிறான்னு பார்க்கும். அப்போ ஓபேத் ஏதோமே வீட்டில் 3 மாதம் இருந்ததுனால ஆசீர்வதித்தனால அப்போ இந்த பெட்டி நம்மளோட தாவீது நம்ம நகரத்தை கொண்டு வந்தால் நம்மள ஒரு ஆசீர்வாதம் இருப்போங்கிற விஷயத்தை நினச்சி அவங்க கொண்டு வரணும்னு சொல்கிறாரு பார்க்கும். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்களுக்கு அப்போ தான் என்ன பண்ணுறாங்க ரதத்தில் இல்லாதபடி நினைச்சுறாங்க சுமந்து கொண்டு போகிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகிறவர்கள் 6 தப்பட்டி நடந்த போது அதுக்கப்புறம் தான் மாடுகளையும் கொழுத்த கன்றுகளையும் பலியிட்டாருங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து பலி செலுத்துறான்னு பார்க்கும். அப்போ வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தி தான் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்க்கும். ஏன்னா ஆசாரியர்களும் கூட சேர்த்துடக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம்.
ஏன்னா கிருபாசன பெட்டி மூலமாக தான் தேவன் நினைச்சாரு அங்கே பேசுகிறாருன்னு பார்க்கும், அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் நினைச்சாரு தேவன் அந்த விஷயத்தை ஒரு சொன்னார்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். என்னாகமும் 7ஆம் அதிகாரம் 7:89 படிக்கலாம். என்னாகமும் 7:89. என்னாகமும் அதிகாரம் 7 வசனம் 89. மோசே தேவனோடு பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடு பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். அப்போதும் பார்க்கும். இந்த கிருபாசன பெட்டியினுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியம் என்ன பார்த்தீங்கன்னா, அதனால் மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த போது தன்னோடு பேசுகிறவர் சத்தத்தை சாட்சியின் பெட்டியின் மேலுள்ள கிருபாசனத்தில் 2 கேருபீன் நடுவு, அப்போ 2 கேருபீன் மத்தியில தான் அந்த சத்தம் துணிக்கும். அதுல இருந்து என்ன மோசே கேட்பான்னு பார்க்கும். அப்போ மோசையோட தேவன் பேச முடிச்ச பார்த்தா 2 கேருபீன் மத்தியில இருந்து தான் தேவன் நினைச்சு பேசலான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பார்க்கப்போ அந்த தேவன் அங்கிருந்து தான் நினைச்சாரு கிருபாசன தண்டியில இருந்து அவர் பேசலான்னு பார்க்கும். அதனால தான் சர்வசாதாரணமாக யாரும் என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா அங்கே தொட முடியாது பார்க்கும். அப்போ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உடன்படிக்கை தொடர விஷயம்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தேவனையே தொடர ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்தி பார்க்கும். தேவனுடைய பிரசன்ஸை தொடர விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ தேவனுடைய பிரசன்ஸை தொடர்னா யாருன்னா ஆசாரியர்கள், லேவியர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தொடர முடியும்னு பார்க்க, அந்நியர் யாரும் தொடக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, சாட்சியின் பெட்டியில் அருகில் நினைச்சது அந்நியர் யாரும் வரக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம வேத வசனத்தோட படிச்சுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அமினதாப்பு, ஊசா, அகியோ, எலியாசர்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 2 சாமுவேல் 6:3 அமினதாப், ஊசா, அகியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எலியாசரை குறித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7:1 சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த எலியாசர் யாருன்னு சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா அமினதாப்பின் மகன்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 7:1 வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 7 வசனம் 1. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். போதும் பார்க்கும். அப்போ இந்த அப்படியே கிரியாத்தின் மனுஷர்கள் வந்து பெட்டியை எடுத்து மேட்டிலிருந்து அபினதாப் வீட்டில், அப்போ கிரியாத்தில் என்னென்னா பெசுமேட்டில் தான் அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா மேட்டில் இருக்க முச்சில் அந்த பெட்டியை உத்துப்பட்டதுனால 52,000 பேர் என்ன மறிக்கிறாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் லேவியரில் கொண்டு வந்து எங்கே வச்சுறாங்க பார்த்தீங்கன்னா அமினதாப் வீட்டில் வச்சிடறாங்க. அதாவது பெட்டியை காக்கும்படி நினைச்சதை பார்த்தீங்கன்னா அவன் குமாரா எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்போ எலியேசருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ எலியேசர் அவருடைய மகன்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது என்னங்கிறான விஷயத்த நம்ம படிக்க போகிறோம். அப்போ அமினதாப்பு, ஊசா, அகியோ அப்படிங்கிற அவங்க என்ன பண்ணனா ஆசாரிகள் இல்லைங்கிறான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கேன். அது வேத வசனத்தோட நினைச்சிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் எலியேசர் பேர் யார் பேராக இருக்குன்னா லேவியருடைய பேர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் லேவியர் தான் பார்க்கும். அவர் அமினதாப்பின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கும். இந்த அபினதாப் அப்படிங்கிற பெயர் பார்த்தீங்கன்னா யூதா, பெஞ்சமீன் அந்த அவங்களுடைய அந்த இதில் இருக்குன்னு பார்க்கும். அமினதாப் பேர் யூதா அதாவது யூதாவுடைய கோத்திரத்துக்காரங்களும் பெஞ்சமின் கோத்திரத்துக்காரரும் இந்த அமினதாப் பேர் வச்சிருக்கான்னு பார்க்கும். தாவீதுடைய சகோதரன் பேர் கூட நினைச்சிடாது அமினதாப்னு பேர் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சவுலின் மகன் பேர் கூட அமினதாப்புங்கிறான ஒரு பேர் இருக்குன்னு பார்க்கும். இந்த அமினதாப்பினுடைய பேருடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் இஸ் நோபல்னு பார்க்கும். என் தந்தை உன்னதமானவர்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த அமினதாப் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்ரவேலர் பெயர் தான் குறிப்புல இருக்குன்னு பார்க்கும். மற்றபடி இவர் ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரன்னு சொல்லி எந்த குறிப்பில் இல்லைன்னு பார்க்கும். இந்த குறிப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைசோடு சொல்லப்படுற எபிரியர் கண்காண்ட சிலத்தில் அதில் இருக்குன்னு பார்க்கும். அது விளக்குறையில் தான் இங்கே இருக்குன்னு பார்க்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணிடுங்க. மைசோடில் கண்காண்ட சிலத்தில் பார்த்தீங்கன்னா அமினதாப்பு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லேவி கோத்திரன்னு இருக்காது. அங்கே ஒரு இஸ்ரவேலருடைய பெயர் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் அவருடைய பையன் அகியோக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூரு பேர் ஒரு பெஞ்சமினுடைய பேர் தான் பார்க்கும்.
அகியோக்கும் பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா பெதர்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது வந்து சகோதரன்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஊசாங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஊசான்னா அவருடைய பேரோட யூசாவின் பேருடைய அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா வலிமைன்னு பார்க்கும். இதுவும் கூட என்னன்னா ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தோட பேர் தான் பார்க்கும். இது ஒரு லேவி கோத்திர பேர் கிடையாது. அகியோங்கிறது ஒரு லேவி கோத்திர பேர் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 நாளாகவும் 7:8 இந்த கேராவின் குமாரன் ஊசா, அதுக்கப்புறம் அகியூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமினுடைய கோத்திரம் தான் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் ஊசா, அகியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபினதாபின் பேர் எந்த இடத்துலையுமே இடம் பெறலான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கிபியா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிபியாவில் இருக்கிற அபினதாப்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அந்த கிபியாவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இருக்குன்னு பார்க்கும். அது நீங்கள் எங்கே படிக்கலாம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா கிபியாவில் இருக்க பெஞ்சமின் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அபினதாப் எந்த கோத்திரம்னு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு பெஞ்சமின் கோத்திரமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். ஆசாரியன் அபினதாப் ஆசாரியன் அல்லன்னு பார்க்கும். அப்போ அபினதாப் ஆசாரியன் இல்லைன்னு பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரர் ஊசாவும் அகியோவும் வந்துட்டு ஆசாரியனும் இல்லைங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோன்னு பார்க்கும். இதில் எந்த விதமான எங்கேயுமே அந்த ஆசாரியனுங்கிறதான எந்த இடத்துலையுமே அங்கே சொல்லப்படலைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம படித்தோம், என்ன படித்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா அபினதாபை வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாக எலியேசரை பரிசுத்தப்படுத்தினான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே எலியேசர்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எலியேசருங்கிறதான பேர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது லேவி கோத்திரம் தான் இருக்குன்னு பார்ப்போம். அப்போ இவர் யாருங்கிற விஷயத்த நம்ம படிக்க போகிறோம் பார்க்கும். இந்த பெட்டியை காக்கிறதுக்கு யார் தான் காக்கன்னு பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எலியேசர் வம்சத்தில் உள்ளவங்க தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியை காவல் செய்ய முடியும் அவங்கான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். என்னாமும் 3ஆம் அதிகாரம் 31, 32, 38 வசனங்கள் படிக்கலாம் பார்ப்போம். என்னாகமம் அதிகாரம் 3 வசனங்கள் 31, 32 மற்றும் 38. அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்து விளக்கும் பீடங்களும் ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசர் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்புக்காரனாய் இருக்க வேண்டும். 38. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறக்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். போதும் பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, காவல் காக்கிற டியூட்டி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேவியரில் எலியாசர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். அவருடைய காவலானது பெட்டியையும் மேஜையும் குத்து விளக்கையும் பலிபீடங்களையும் ஆராதனைக்கு ஏற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளையும் தொங்கு திரைகளையும் அதன் எல்லா வேலைகளையும் ஏற்றவில்லாமே. ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் எலியேசர் என்பவன் லேவனுடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறதுக்கு விசாரிப்புக்காரனாக இருக்க வேண்டும்ன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி மேஜை அங்கே விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்களை பாதுகாக்கிற டியூட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஆரோனுடைய குமாரன் எலியேசருக்கு இருக்குன்னு பார்க்கும். காவல் பண்ணுற விஷயம் பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எலியேசருடைய அதாவது லேவி கோத்திரத்தை எலியேசருங்கிறதான ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு காவல் செய்கிற ஒரு டியூட்டி வைக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்நியர் யாரும் வரக்கூடாது, அந்நியன் வந்தால் கொலை செய்யப்பட வேண்டும் சொல்லி 38ஆம் வசனத்தில் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருட்களை வந்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொண்ணினால் செய்யப்பட்ட விஷயம் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அந்த கிருபாசனத்தை பெட்டி வந்துட்டு சிற்றி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டினால் அங்கே மூடி இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்க கேருபீன்களும் பசு பொண்ணுனால் இருக்குன்னு பார்க்கும். இது யார் வந்துக்கிட்டு புறஜாதி மனுஷனுக்கு கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆசாரி கூடாரத்தில் என்ன பண்ணுன்னா காவல் காக்கிற டியூட்டி இருக்குன்னு பார்க்கும். 24 மணி நேரமும்
ஆசாரி கூடாரத்தில் ஆட்கள் இருக்குன்னு பார்க்கும். காவல் செய்வாங்க. பகல் டியூட்டியில் என்னென்னா அங்கே வந்துட்டு ஒர்க்கு நடக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவல் நடக்கும் பார்க்கும். அந்த காவல் செய்கிற டியூட்டி யாருக்குன்னா எலியேசர் பற்றி இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெட்டியை காவல் செய்கிறக்கு அந்த பொறுப்பும் பார்க்கும். அந்த பொறுப்பு யாருன்னா எலியேசர்னு பார்க்கும். லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு குதிரை கொண்டு வராங்க. அப்போ எலியேசர்னா அவங்க வம்ச வரல இருக்கிற பேரை தான் அவங்க வைப்பாங்க பார்க்கும். அப்படி உள்ள பேரை ஒருத்தரோட கூட்டு வந்து தான் இங்கே அபினதாப வீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க காவல் செய்கிற வைக்கிறான்னு பார்க்கும். இந்த எலியேசர் வந்துக்கிட்டு என்ன யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துக்கிட்டு அபினதாபினுடைய குமாரன் கிடையாது அங்கரான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அபினதாப் வந்துட்டு பெஞ்சமின் கோத்திரம். இந்த எலியேசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது லேவி கோத்திரம் தான் பார்க்கும். இந்த எலியேசருங்கிற விஷயத்த நீங்கள் கண்காண்டத்தில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு லேவி கோத்திரம்ங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவர் எப்படி ஒரு குமாரனா இருந்தாங்கிறான விஷயத்த ஒரு நிழலான ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு போனால் தான் நமக்கு புரியுன்னு பார்க்கும். பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏலின் அந்த காலத்தில் ராஜாக்கள் இல்லாத அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு மீகாங்கிறான ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு எடுத்துறாருன்னா ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ள இருக்கிறார். அப்போ அவர் எடுத்துறாருன்னா அவருடைய அவருக்கு ஒரு ஆசாரியன் லேவி கோத்திரத்தில் ஒரு ஆசாரியன் தேவைப்படுறாரு. அப்போ வந்துட்டு ஒரு லேவியனை தற்செயலாக வர்ற லேவியன் நினைச்சாரு. அவர் தத்தெடுத்து அவர் செஞ்ச அந்த விக்கிரத்துக்கு அனுப்பிச்சாரு பணிவிடை செய்யறதுக்கு அவர் நியமிக்கிறான்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மீகாவுக்கு அவர் வந்து குமாரனா இருப்பாருங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள் படிக்கலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 17 வசனங்கள் 5 முதல் 13 முடிய. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். அவன் இவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்பிராயிம் மலைதேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன் எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அப்போதும் பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேவியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துக்கிட்டு பெத்லெகேம் ஊரான ஒரு மனுஷன் பார்க்கும். யூதாவில் இருக்க பெத்லெகேம் ஊரான ஒரு லேவியன் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நம்ம படித்தோம்ல, அது வந்து யூதாவில் இருக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ஸிமேட்டுங்கிறான்னு பார்க்கும். அபினதாப் இருக்கிறார். அது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அது பால யூதாவில் இருக்கிற கிபியாவில் இருக்கிற பால யூதாவில் இருக்கிற அங்கனான விஷயம் சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ யூதாவில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லேவியர் இருக்கான்னு பார்க்கும். அந்த லேவியர்களில் தான் ஒருவன் நினைச்சிடான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குமாரனா தத்தெடுத்து அவர் வீட்டில் நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அந்த காவல் செய்கிற வைக்கிறான்னு பார்க்கும். இந்த வசனத்தை படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 17:5 படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்து சுரூபங்களை உண்டு பண்ணி தன் குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியாக இருந்தான். தன் குமாரன் சொல்லி போட்டுருக்கு பார்க்கும். ஆனால் வந்துட்டு இந்த வசனங்களை கீழே உள்ள வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரன் கிடையாதுன்னு பார்க்கும். எங்கே இருந்தாலும் யூதா தேசத்துலேருந்து யூதாவில் உள்ள பெத்லெகேம் வந்த ஒரு லேவியனை தான் நினச்சிடா பார்த்தீங்கன்னா இங்கே ஆசாரியனை வச்சான்னு பார்க்கும். ஆனால் நீ படிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குமாரன்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுறதுல பார்த்தீங்கன்னா அபினதாபின் வந்துட்டு குமாரன்ங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 1 சாமுவேல் 7:1
அமினதாபின் குமாரனாகிய அங்கே எலியேசர்னு சொல்லப்பட்டிருந்து பார்க்கும். அங்கே வந்துட்டு அந்த அமினதாப் வந்துக்கிட்டு இந்த எலியேசர், இந்த லேவி கோத்திர எலியேசரை வந்து தத்தெடுக்கிறனால வந்து குமாரங்கிறதான ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த குமாரன்கிறான விஷயத்தை அங்கே சொல்லும் போச்சுல பார்த்தீங்கன்னா, இங்கே 11ஆம் வசனத்தை சொல்லும் போச்சுல, அந்த லேவியன் தன் தகப்பனிடத்தில் இருக்க சம்மதித்தான், அந்த வாலிபன் அவனுக்கு குமாரன் ஒருவனை போல் இருந்தான்றது. அப்போ அவர் வீட்டில் தன்னோட குமாரன் மாதிரி அங்கே இருக்கிறாரு, இருந்து என்னது அவர் குமாரனை என்ன படான்னு பார்க்கும், அதனால குமாரன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது போல் பார்த்தீங்கன்னா இந்த எலியேசர்னு சொல்லிட்டு ஒரு லேவி கோத்திரம் தான். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பணி அமர்த்தப்பட்டு அவர் குமாரன் போல் இருக்கான்னு பார்க்கும். குமாரன் எப்படி இருக்கான், தகப்பனோட இருப்பான்ல, அதே மாதிரி இந்த பெட்டி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த அபினதாப் வீட்டில் இருக்காரு, அவனும் குமாரனாக இருக்கிறான்னு பார்க்கும். இந்த எலியேசர் அபினதாபுக்கு பெத்த பிள்ளை கிடையாது, இது ஒரு தத்தெடுத்த பிள்ளைன்னு பார்க்கும். அப்போ வந்து இது ஒரு லேவி கோத்திரத்தை உள்ள ஒரு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இங்கே அந்த மீகா என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு சம்பளத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு 10 வெள்ளி காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டியது எல்லா ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவருக்கு சொல்கிறான்னு பார்க்கும். அவருக்கு எல்லா காரியங்களும் அவங்க கொடுக்குற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அதே மாதிரி என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா, இந்த எலியேசருக்கு என்ன பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவருக்கு சாப்பாடு, அவருக்கு கூலி எல்லாம் கொடுத்து என்ன செய்றாரு இருக்கார் பார்க்கும். தன்னுடைய குமாரன் போல என்ன செய்றாரு வைத்திருக்கான்னு பார்க்கும். அதான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு ஒரு ஆசாரியனை போல என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இந்த எலியேசர் அங்கே இருக்கிறார் என்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அந்த அபினதாப் அந்த காரியம் செய்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து எலியேசர் வந்துக்கிட்டு இந்த அபினதாப்புக்கு பெத்த பிள்ளை கிடையாது, இது ஒரு வளர்ப்பு ஒரு பிள்ளைன்னு பார்க்கும். இது வந்துக்கிட்டு தத்தை எடுக்கிறான்னு பார்க்கும். தத்தை எடுத்தாலும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, குமாரன் என்று சொல்லப்படுது பார்க்கும். அதை தான் இங்கேயும் இந்த மீகா என்ன சொல்கிறார், தன்னோட குமாரின் ஒருவன் இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த குமாரன்னா இது வந்து ஒரு லேவியனை தான் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே யூதாவில் இருக்கிறான்னு சொல்லி யூதாவில் இருக்க பெத்லெகேமில்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த லேவியர் எங்கே இருக்காங்கன்னா கொஞ்சம் சிதற இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்துட்டு இவங்க இருந்த இடம் பார்த்தீங்கன்னா, அமினதாப் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா யூதா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு. யூதா பெஞ்சமின் இருக்கிறாங்களோ யூதா இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. பால யூதாயிலிருந்து அந்த பெட்டி கொண்டு வருதுன்னு பார்க்கும். அங்கே அந்த எலியேசரை பரிசுத்தப்படுத்தி காவல் செய்கிற வச்சிருக்கான்னு பார்க்கும். இந்த பெட்டியை காவல் செய்கிற யார் தான் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தில் இருந்த எலியேசருடைய வம்சத்தில் உள்ளவங்க தான் பண்ணணும். அப்படி ஒரு கோத்திரத்தில் உள்ளவங்கள ஒரு செலெக்ஷன் பண்ணி தான் இந்த பெட்டியை காக்கிறதுக்கு கொண்டு வந்தாருங்கிற விஷயத்தை அதை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ எலியேசரை பரிசுத்தப்படுத்தி அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை வந்து காவல் செய்ய அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் காவல் செய்யன்னு சொல்ல முடியலன்னா, காவல் செய்ய அப்படின்னு சொல்லுறதுக்கு ஆங்கிலத்தை சாண்டிஃபைட்னு சொல்லப்படுது. அதை வந்துட்டு புனிதப்படுத்த இல்லாட்டினா பரிசுத்தமாக்கப்பட்டங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது வந்துட்டு எபிரேயர் பதத்தில் பார்த்தீங்கன்னா ஹைச்சி 69:42 அதாவது கவ் டஷ்ன்னு போட்டிருக்கு. அதாவது ஹைச்சி 69:42 கவ் டஷ்ன்னு போட்டிருக்கு. கவ் டஷ்ன்னா அதாவது புனிதப்படுத்துறதுக்கு பரிசுத்தமாக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டங்கிற வார்த்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 17:5 சொல்ல முடியல, மீகா என்பவன் குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான், அவனுக்கு ஆசாரியனை இருந்தான்ங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பண்றதுன்னா கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கு. அது வந்து புனிதப்படுத்துகிற விஷயம் சொல்லப்படுது. ஹைச்சி 43:90 போட்டிருக்கு. அது வந்துட்டு மேலே மேலா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மேலே மேலான்ருக்கு அது பிரதிஷ்டை செய்ய அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கு. அது வந்து புனிதப்படுத்துகிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா சாண்டிஃபிகேஷன் பரிசுத்தமாக்குற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்துது அங்கிற விஷயம் பார்க்கும். அப்போ எலியேசரை பரிசுத்தப்படுத்தி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கவ் டெஸ்ன்னு போட்டிருக்கு. அதுன்னா அவர் வந்து பிரதிஷ்டப்படுத்துகிற விஷயம், ஆசாரியனாக அவங்க பிரதிஷ்டப்படுத்தி அவங்க காவல் செய்கிற ஒரு விஷயமா அங்கே வச்சிருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தாவீது காலத்தில் ஏதோ சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அமினதாப், ஊசா, அகியோங்கிறவங்க யாரில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆசாரியர் இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா தாவீது காலத்தில் வந்து ஆசாரியர் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை கூட நம்ம படிக்கலாம். யார் இருந்தாங்க தாவீது காலத்தில் ஆசாரியர் யார் இருந்தாங்கங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அது அபிதாரும் அந்த சாதோக்கும் இருந்தாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வருஷங்களை நம்ம படிக்கலாம் பார்க்கும். வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 8 வசனங்கள் 15 முதல் 17 முடிய. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும்
நியாயமும் நீதியும் செய்து வந்தான். சிரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாய் இருந்தான். அகிலோதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியுமாய் இருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியாத்தரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியராய் இருந்தார்கள். செராயா சம்பிரதியாய் இருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருந்தார்கள். போதும் பார்க்கும். அப்போ வந்து அகியத்தின் குமாரன சாதோக்கும் அபியாத்தாரின் குமார் அகிமேலேக்கும் ஆசாரியன் இருந்தார்கள் இருக்கு. அப்போ தாவீது காலத்தில் யார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சௌதோக்கு இருக்கிறார். அதுக்குன்னா அபியத்தாரின் குமாரனாகி அகிமேலேக்கும் ஆசாரியன் தான் இருக்கும். இவர்களை தான் ஆசாரியன் என்று சொல்லப்பட்டும் பார்க்கணும். அப்போ வந்து இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்டியை அந்த கொண்டு வர விஷயத்தை கொண்டு வராமல் பார்க்கும். இவங்க தான் தாவீதின் காலத்தில் இருந்து ஆசாரியர்கள் என்று சொல்லப்பட்டும் பார்க்கும். ஆனால் நீங்கள் அங்கே நம்ம படித்த விஷயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அங்கே சொல்லப்பட்ட அந்த அபினதாப்பு ஊசா அகியோ அவங்க யாரெல்லாம் ஆசாரியர் கிடையாதுன்னு பார்க்கும். எலியேசர் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அதை விட்டு அந்த பெட்டியை காவல் செய்யறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதன் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ வந்து தாவீது காலத்தில் இவங்க ஆசாரியர்களா இல்லைங்கன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அடுத்த வசனம் கூட படிக்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் படிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 15 வசனங்கள் 24-25. சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோட கூட இருந்து சுமக்கிற சகல லேவியர் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்பி கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வர பண்ணுவார். போதும் பார்க்கும். இது வந்துட்டு தாவீது காலத்தில் இருக்கிறவங்க அந்த ஆசாரியன் பார்க்கும். அவங்க வந்துட்டு அபியத்தார் அங்கரான விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அபியத்தாரும் சோதோக்கின்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா பெட்டியை, அதாவது உடன்படிக்கை பெட்டியை அவர்களுக்கு கூட இருக்கிற சுமக்கிற சகல லேவியர்கள் வந்து தேவனு பெட்டியை அங்கே வைத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அவர்கள் எல்லோரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்துக்கு திரும்ப கொண்டு போ. கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதை அவர் வாசஸ்தலத்திலே பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வரவேன் இருக்கு. அப்போ சாதோக்கும் அபியத்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இவங்க அந்த ஆசாரியர்கள் இருக்கிற விஷயம் பார்க்கும். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பெட்டியை தூக்கி வழி நடத்துகிற வேலைகள் எல்லாம் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே படித்த அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அபியத்தார் ஊசா அகியோங்கிறதவங்க ஆசாரியன் அல்லங்கிறான விஷயத்த நம்ம பார்த்து படித்து முடிச்சோங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்ரியரில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாமல் கிருபாசனத்திலே கிட்டி சேருங்கன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவோடைய ரேன்சம் ஈடுபலி அவர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு சிலுவையில் மறிக்க முடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கிருபாசனம் வச்சுருந்த அந்த திரசீலை என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆக கிழிக்கப்பட்டதுன்னு அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்கும். இப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வந்து லேவியர்களும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா லேவியர்களில் வந்துக்கிட்டு கோகாத்து வம்சத்தில் அவங்க தான் அந்த பிரதான ஆசிரியர் வந்துட்டு இந்த கிருபாசன தண்ணியில் வந்து நின்று தேவனிடம் பேச முடியும் பார்க்கும். இப்போ வந்துட்டு புறஜாதியாகிய நம்மளையும் கொண்டு தேவன் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் பேச வச்சு தான் பார்க்கும். அந்த கிருபாசனம் தண்டை அது யாரை வெளிப்படுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்த பார்க்கும். அப்போ கிருபாசன தண்டையிலேருந்து வார்த்தையாக யார் வெளிப்பட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்ன்னு இருக்கு. அதான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் படிக்க முடிச்சல, யோவான் சுவிசேஷத்தில் முடிச்சல, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையின் சத்தியனாகி நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார் அவங்க இருக்கு. பழைய ஏற்பாட்டில் வார்த்தையாக செயல்பட்டார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பூமிக்கு என்ன வார்த்தையை வந்துட்டு மாம்சம் மாறான்னு பார்க்கும். அவர் தான் என்ன ஒரு மத்தியஸ்தராக இருக்காருன்னு பார்க்கும். அந்த கிருபாசனத்துலேருந்து பேசின யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ பயப்படாமல் வாங்கணும்னு சொல்லப்பட்டுருன்னு பார்க்கும். பழைய ஏற்பாடில் அந்த கிருபாசனத்தில் போனாலே அடி நிச்சயம், அது பயம் இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசாரியனே போகும்போது பயந்து தான் போவான்னு பார்க்கும். அவனுக்குள்ள பாவம் இல்லாத இருந்தால் மட்டும் அவன் தப்பிக்க முடியும், இல்லைன்னா அவனும் மரணம் சம்பவிக்கும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எபிரேயர் 4:16 வாசிங்க. எபிரேயர் அதிகாரம் 4 வசனம் 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். போதும் பார்க்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா பயப்படாமல் நீ கிருபாசனத்தை சேரணும், நம்ம இறக்கப்பறம் ஈர்த்த காலத்தில் சகாயம் பண்ணணும். அப்போ வந்தீங்கன்னா தேவனுக்காக பரிந்து பேசுகிறார் யாராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து தேவனுக்காக இறக்கத்தையும் சகாயத்தையும் கெஞ்சுறவர் அவர் இருந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நீங்கள் சகாயம் பெறாமல் இறக்கத்தையும் நீங்கள் கெஞ்சணுன்னா பயப்படாமல் கிருபாசனத்தண்டையில் வரணும் பார்க்கும். அந்த கிருபாசனம் யாரை அடையாளப்படுத்துனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும். அதன் மூலமாக பேசுகிற விஷயத்தை அடையாளப்படுத்துறதுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, பெட்டியை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. அதை வந்துட்டு பெட்டியை யார் தூக்கிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தரை தூக்கிட்டு பெட்டியை கொண்டு போய் அவங்களோட தாகன் கோயிலில் வைக்காம பார்க்கும். அதுக்கப்புறம் அந்த பெட்டி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா 7 மாதத்துக்கு அப்புறம் அந்த பெட்டி அனுப்பிச்சிடாங்கன்னா இஸ்ரவேலருக்கு அனுப்புகிறான்னு பார்க்கும். அப்போது இஸ்ரவேல் தொடம்பூச்சில் மட்டும் அவங்களுக்கு அடி விழுந்து சாகுறாங்க. ஆனால் அந்த புறஜாதி மனுஷர் பெலிஸ்தர்கள் தொடர்ந்து சாகலான்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்தை படிக்கலாம். ரோமர் 2:12 வாசிக்கலாம். ரோமர் அதிகாரம் 2:12. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். போதும் பார்க்கும். பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்படுது எவர்கள் அவர் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே என்கிற விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாரு. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தைப்படி கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு பாவம் செய்கிறார்களோ அவர் நியாயப்பிரமாணத்தோடு ஆக்கினை அடைவார்கள் என்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ வந்துட்டு புறஜாதியாகி அந்த பெலிஸ்தர்களுக்கு வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணம் தெரியாது. இந்த பெட்டி யார் தொடரும் யார் போகணுங்கிற விஷயம் தெரியாது. அதனால நினைச்சுறாங்கன்னா இங்கே வந்துட்டு எடுத்துட்டாங்கன்னா அங்கே கெட்டு போகிற விஷயம்னு பார்க்கும். ஏன்னா அந்த பெட்டி அவங்க வைத்திருக்கனால அவங்களுக்கு எடுத்துட்டாங்க மூல வேதினால அஞ்சுறது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஒரு வாதம் இருந்துச்சுன்னு பார்க்கும். ஆனால் அவங்க சாகலைன்னு பார்க்கும். வாதம் இருந்துச்சு அந்த சாகலை. அதனால இந்த பெட்டி நினைச்சுட்டாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறான்னு பார்க்கும். அதாவது ஒரு கெட்டு போகிற விஷயம் பார்க்கும். அதுக்கப்புறம் என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்பாரு. எவருடைய நியாயப்பிரமாணம் உட்பட்டு பாவம் செய்கிறார்களோ அவங்க நியாயப்பிரமாணத்தோடு ஆக்கினை அடைவார்கள். ஆக்கினை அடைவார்கள்னா ஜட்ஜ்மெண்ட்டை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இங்கே வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும் இந்த பெட்டியை யார் தூக்கணும், யார் தொடணும், யார் செய்யணும், யாருக்கு இந்த கிருபாசனத்தை தொடணும், தூக்கணும், அதுக்கிட்ட போகணுங்கிற விஷயத்தை அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு போய் என்ன செய்றாங்க தொட்டனால அது என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்குது, அவங்களுக்கு ஒரு மரணம் சம்பவித்துன்னு பார்க்கும். இதான் அந்த ஒரு விஷயம் பார்க்கும். ஊசா வந்துட்டு தொடுற விஷயம் என்னென்னா அவர் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் யார் தொடணுங்கிறான்னு விஷயம் தெரியும். தெரியாமல் தொட்டனால அங்கே மறிக்கிறான்னு பார்க்கும். அவரை வந்துட்டு ஒரு பதறி என்கிற ஒரு விஷயத்தை அங்கே அடையாளப்படுதுன்னு பார்க்கும். மோசே எப்படி அந்த என்ன தன்னை பதறி பேசி என்ன பண்ணிட்டாருன்னா கண்மலையை பேசுன்னு சொல்ல முடிச்சு என்ன அடிச்சுட்டான்னு பார்க்கும். அதனால அந்த தவறு நிமித்தம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காணாத தேசத்தில் போக முடியலன்னு பார்க்கும். தேவன் வந்து பட்சபாதம் இல்லை, நீதியும் நியாயத்தையும் சீரான்னு பார்க்கும். அதனால தான் ஊசாவை என்னதுன்னா அடிக்க நோக்கம்னா தேவ நீதி வெளிப்படணும். ஏன்னா கோகாத்து வம்சமும் ஆசாரியம் தான் தொடணும். இவர் தொட்ட நிமித்தம் அங்கே பெட்டி அங்கே தூதன் அடிக்கினால் அதை அடிக்கிறது சாகப்படுறான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதான். இதுதான் அந்த பாடத்தினுடைய காரியம் பார்க்கும். ஏன் தேவன் ஊசாவை அடித்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு லேவியன் அல்ல, அவர் வந்துக்கிட்டு ஒரு ஆசாரியன் அல்லன்னு பார்க்கும். அதனால தான் தேவன் அடித்தாருங்கிற விஷயத்தை அங்கே படித்துன்னு பார்க்கும். இவனோட பொறுமுறை கேட்டவங்களே தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.